விஜய்க்கு இந்த கட்சியில் யார் இருக்கா, என்ன விங்கு இருக்குது, எதுவுமே தெரியாது. விஜய் இஸ் அ நியூட்ரல் லீடர், காஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல். நானே இப்போ இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் போது எப்போ எங்கள் கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியாக இருக்கான்னு பாருங்க, அங்கே போய் நிற்கலான்னு சொல்லி சொன்னால் அப்படி யார் ஏமாத்துவோம், எது ஏமாத்துவோம்? இந்த கட்சிக்குள்ளே ஒன்று நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அட்லீஸ்ட் செங்கோட்டையன் அவர்கிட்ட, சார் உங்களோட யார் சார் ரெகுலராக பண்ணுவாங்க? செங்கோட்டையனே கரெக்டாக பண்ணுவாரான்னு தெரியல. சமீபத்தில் 4 இடத்துல போட்டி போடணும்னு அவரே பேசி வச்சிருக்காரு. பெரம்பூர் 2 days ஹாலிடே, திருச்சி 2 days ஹாலிடே, பாண்டிச்சேரி 2 days ஹாலிடே, நெல்லை 2 days ஹாலிடே. 5வது பேப்பர் ஆக்சுவலி கழக வேட்பாளர்கள் சொல்ல வேண்டிய இடம், அந்த பேப்பரை காணும். ஏன்னா 4 பேக்கெட் தான், கீழே 2 பேக்கெட், மேலே 2 பேக்கெட் முடிஞ்சு போச்சு. கீழே இருக்க பவுன்சர் எடுத்து கொடுக்குறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அப்போ கழக வேட்பாளர்கள் பேர் சொல்கிறதுக்கும் என்ன தொகுதி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் விஜய்க்கு தெரியல. ஏன் இவ்வளோ பேர் வரல, என்ன காரணம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. 5 மணிக்கு மேலே எல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாரும் கிளம்பி போங்க, எத்தனை பேர் வரல, சரி 10 குத்து குத்தலாமா, இது நடக்கும். என்ன மிஷின்ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். முன்னாடியில் இப்படி இப்படி குத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த படம் வரும்போது இனிச்சுதா உங்களுக்கு? அந்த படம் வரும்போது அந்த டயலாக் இனிச்சுதா? இது உனக்கு கசக்குதா உனக்கு? நீ தான் சினிமா பார்த்து சினிமாவிலேருந்து ஏன் வாழ்க்கை எடுக்கிறீங்க? நீ தானே இப்போ டயலாக் பேசுனேன். இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உனக்கு எங்கள் அண்ணனுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? வாயை திறந்து பாஜக சதி செய்தது, சிபிஎஃப்சி வேணும்னே இந்த படத்தை முடக்கினாங்க. திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னுமா உங்களுக்கு பயம்? நாரசனிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்களுடைய வேட்புமனுவில் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகள் குறிப்பிடப்படலாம், அதனால வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் 2011 நான் அரசியல் கடத்தில் இருக்கேன். அதாவது தேர்தல் அரசியலே இருக்கேன். நான் லோக்சபா கட்சி சார்பாக நான் போட்டிட்டுறேன். அப்புறம் 2014 போன்ற தேர்தல்களில் என் கட்சியில் எம்பி எலெக்ஷன் நின்றவங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50க்கு மேற்பட்ட வேட்புமனுக்கெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வேட்புமனு ஃபில்அப் பண்ணுறது என்னங்க பெரிய இது இருக்குது, ரொம்ப சாதாரண விஷயம் தானே சில பேர் நடப்பாங்க. ஆனால் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிற காரணங்கள்லாம் பார்க்கும்போது தான் இதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? ஏன்னா நம்ம சில நேரங்களில் அந்த கையெழுத்து நம்ம அஃபிஷியலாக இப்போ பேங்க்கில் ரெக்கார்ட்ஸில் போட்ட கையெழுத்துங்கிறது ஒன்று, அவசரத்துக்கு போட்ட கையெழுத்துங்கிறது ஒன்று. இப்போ நான் என் பேங்க் ரெக்கார்டில் டி ஜெகதீஸ்வரன் விரிவாக போடுவேன், இதில் டி ஜென் போடுவேன், ஏதாவது கிரிக்கி விட்டு போவேன். ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க. எந்த இடத்துல புள்ளி வச்சு, எந்த இடத்துல கம்மா வச்ச, உன்னுடைய நம்பர், மிக குறிப்பாக நீங்கள் பூத் நம்பரு, இந்த வரிசை எண், சீரியல் நம்பர், இதெல்லாம் கரெக்டாக எழுதுறீங்களாங்கிற செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு 10 பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய 10 பேர் ஆட்கள் சரியாக இருக்கிறாங்களா, அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கா, அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் அதே மாதிரி தான் பேர் இருக்கா. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ராஜா ஈஸ்வர்னு வச்சுக்கோங்களேன், அவர் ராஜான்னு போட்டான்னு வச்சுக்கோங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதை தாண்டி அஃபிடாவிட் இருக்குது. அஃபிடாவிட்டில் உன்னுடைய அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, குற்ற வழக்கு பின்னணி என்ன, இப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன, யாரு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வாங்கிருக்கீங்க, வட்டி வர வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நான் நிறைய பேர் கிளாஸும் எடுத்திருக்கேன். இது ஸோ நமக்கு இதை பற்றி நல்ல ஒரு ஐடியா இருக்குது. பெரிய கட்சிகள் விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதுக்கு லீகல் டீம் வச்சுருப்பாங்க. எல்லா லீகல் டீமில் கொடுத்து, எப்பா நீ சார்கிட்ட ஆடிட்டர்கிட்ட பேசு, சொத்து வழக்கு என்னங்கிறத பார்த்துக்கோ. நீங்கள் கேசஸ் நமக்கு தெரியாமல் கூட சில நேரங்கள் ஏதாவது போட்டிருப்பாங்க. நீ என்ன பண்ணுற, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் ரிட் பெட்டிஷன் ஒன்று போடு, பெண்டிங் கேசஸ் என்ன இருக்குங்கிறது போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒன்று போடு. இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுவாங்க. இப்போ உதயகுமார் போன்றவர்கள், நீங்கள் கூடங்குளத்துக்காக போராடினாங்க இல்லையா, அவர் அஃபிடாவிட் ஃபில்அப் பண்ண பார்த்தீங்கன்னா சுப உதயகுமார் பக்கமாக போயிட்டே இருக்கும். ஏங்கன்னா 370 வழக்கு பேரும்பார். அந்த போராட்டங்களும் 360 வழக்கு, 300 வழக்கு, இந்த மாதிரி போராளிகள் அவங்களுக்கே தெரியாது இவ்வளோ வழக்கு நம்ம பேரில் இருக்கா, இதில் எத்தனை பெண்டிங்கு, எத்தனை ஆன்கோயிங்கில் இருக்குது, எத்தனை எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க, எத்தனை சிஎஸ்ஆர் போட்டு வச்சுருக்கானுங்கிற பெரிய லிஸ்ட்டாக போகும். யூஸ்வலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கின்ற மிக குறிப்பாக தலைவர்களுக்கு இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் தாவேக்க இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு இன்னொரு 20 நாளில் வரப்போகிற தேவை, இன்னும் 20 நாளாக இன்னொரு 1 மாதத்தில் ஆட்சிக்கு வரப்போகிற தேவைக்க நீ அப்படி தான் எதிர்பார்ப்பீங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு லீகல் டீம் வச்சுருக்காரு விஜய், பக்காவான டீம் வச்சுருக்காருன்னா ஒரு காலத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 லாயர்ஸ் கொடுக்க போகிறோம் இப்படிலாம் சொல்லி கதை விட்ட ஒரு காலத்தில் இந்த கதையெல்லாம் நான் பார்த்தேன். ஆமாம், லீகல் விங்குன்னு ஏதோ பேரெல்லாம் வச்சாங்க. டிவிக்கு லீகல் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு 2 விங் இருக்கும்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் பயங்கரமாக லீகல் டீம் சொல்லி சொன்னாங்க. பட் நான் இந்த டிவிக்கில் இன்னைக்கு வரைக்குமே சார்பணிகள்லாம் அறிவிக்கலை. நான் பார்த்த ஒரு அணி வழக்கறிஞர் அணின்னு அறிவிச்சாங்க. நான் லிஸ்ட் எடுத்து பார்த்து சில பேர்ட்டு கேட்டவங்களாம் யாருப்பா அண்ணே, இதில் பல பேர் பார்லே ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, இந்த தேவைகள் இருக்கிறவங்க. நம்ம திருப்பதிக்கு போயிட்டு லாயர் அட்வொகேட் கிடையாது. ஆமாம், நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு நான் போய் அப்ளிகேஷன் போடுவேன் இல்லையா, அப்ளிகேஷன் போட்டு அடுத்து என்ன வேலை தெரியுமா பண்ணுவேன், ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுவேன் என் வண்டியில், லாயர் லீகல் இல்லை டை சிம்பிள். டை சிம்பிள். இன்னும் சொல்லப்போனால் இப்போது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் சில பேர் வேலை பார்ப்பாங்க, ப்ரெஸ் அப்படிருப்பாங்க. எந்த ப்ரெஸ் பண்ணால் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுப்பா, ப்ரெஸ்ஸுங்கிறது மீடியா,
அவங்க வந்து அவசரத்துக்கு போவாங்க, அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அவென்யூ அது. அதை நீ வந்து இப்படி மோசமாக பயன்படுத்தாதே. கிட்டத்தட்ட லீகல் ஸ்டிக்கர்னு ஒன்று நம்பர்லாம் போட்டுலாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ப்ரெஸ்ன்னு சிம்பிளாக ஒட்டிட்டு போயிடுவோம். அதே மாதிரி இந்த கும்பல், இது ஏன் இந்த கும்பல் இப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அறிவு ஆசான் புஷியானந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்பல். இந்த கும்பல் அவங்களுக்கு வந்து அண்ணே இவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட தான் இருக்காங்க, இந்த பசங்கள்லாம் எல்லா ஊர்லேயும் சேர்த்து விடுங்க. ஸோ அவனுங்களுக்கு நீங்கள் எலெக்ஷன்னா என்ன, ஒரு அஃபிடவிட் எப்படி ஃபில் பண்ணுறது, ஒரு நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், எதுவுமே தெரியாது. சரி, அது வந்து மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு தான் நீங்கள் அப்படி நினைக்கலாம். இப்போ நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு ஃபில் பண்ணுற லாயருக்கே இது தெரியாது. இல்லை, அந்த நாமினேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக வந்து ஃபில் பண்ணால் தெரியாதவங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க. வேட்பாளரின் பெயர், வேட்பாளரின் தொகுதி எண், இன்னாரின் மகன், இந்த கட்சியின் சார்பாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாமே ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் அவர்களோட பெரம்பூர் வேட்புமனு எடுத்து பார்த்தீங்கன்னா, புதுசாக எடுத்து ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அடிச்சு வச்சு அதை அப்படியே பண்ணி வச்சிருந்தாங்க. அதாங்க அவங்க அப்படி சொல்லல, இந்த கட்சிக்குள்ள ஒன்று நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அட்லீஸ்ட் செங்கோட்டையன் அவர்கிட்ட, சார் உங்களோட யார் சார் ரெகுலராக பண்ணுவாங்க, செங்கோட்டையனே கரெக்டாக பண்ணுவாரான்னு தெரியல. இப்போ சமீபத்தில் 4 இடத்துல போட்டி போடலாம் அவரே பேசி வச்சிருக்காரு. அதாவது எழுதியிருந்தாரு, இந்த கட்சிக்குள்ள வந்தோட நீங்க இப்படி ஆயிடுறீங்களா, இல்லை இங்க வந்ததுக்கு பிறகு இப்படி மாறிடுறீங்களாங்கிறது புரியல. தாவே கேட்கறதுக்கு நீங்க வந்து செதுக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி நீங்க எல்லாம் மாறிடுறீங்க. இவ்வளவு நாள் நீங்க சொல்ல மாதிரி மினிஸ்டரா இருந்தவர் 9 டைம் பண்ணாரு, 10வது பாட்டி நான் போட்டி போடுறேன்னு சொல்றவர், அவருக்குமே இது குழப்பம் இருக்கு. அப்படின்னா நீங்க ப்ராப்பரா நீங்க வேற யாராவது வேற கட்சிகள் இருக்கிற லாயர்ஸை கூட அவுட் சோர்ஸ் பண்ணி, சார் எனக்கு சரியா ஃபில் பண்ணி கொடுங்க, தலைவருக்கு ஃபில் பண்ணி கொடுங்க, எங்களுக்குலாம் ஒரு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நடுவில் ஒரு காமெடி நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும். 60 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தார், 55 வேட்பாளர் தேர்ந்தெடுத்தார். 115 வேட்பாளர்களை விஜய் பனையூர் அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்கிறார். அவங்களோட அஃபிடாவிட்டை செக் பண்றாங்களா? இது இந்த செய்தி தகவல் வந்துச்சா? நான் என்ன சொல்றேன், விஜய் அஃபிடாவிட் யாராவது செக் பண்ணாங்களா? முதல்ல 115 தள்ளி வை. அதான் சொல்றேன். ஒருவேளை இந்த அஃபிடாவிட்டை பார்த்து அவங்க எல்லாம் கிளாஸ் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விஜய் அஃபிடாவிட் பக்காவை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் பண்ணுங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஓ விஜய்னு பேர் எழுதிடுவான். அவன் இந்த கூத்தெல்லாம் நடக்கும் இந்த கட்சிக்குள்ள. ஸோ அதனால இங்க ஜான் என்ன பண்றாரு, ஜானோட ரோல் என்னன்னு தெரியணும்ல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக்சுவலி இதெல்லாம் சிம்பிளா சொல்லவா, விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முதலாக கடிதம் எழுதுறாங்க. நீங்க ஒரு மாநாட்டுக்கு நீங்க பர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதுறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட சர்வே நம்பர் எழுதுவீங்க. சார் இது ஒட்டுமொத்தமாக ஒரு 100 ஏக்கர்ல இந்த சர்வே எண், இந்த ஒவ்வொரு சர்வேலையும் எவ்வளவு இடத்த நாங்க கேட்குறோம், இதுல விவசாயிகள் யார் இருக்காங்க, விவசாயிகள் கூட போன சர்வே எண் கண்டிப்பா நீங்க எழுதணுமா. ஒரு ப்ராப்பர் ஃபார்மெட்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ராப்பர் ஃபார்மெட்டில் போய் கொடுத்தீங்க. நம்ம விக்ரவாண்டி எழுதுறோம், மொட்டை கிடையாது எழுதுனாங்க, நாங்கள் விக்ரவாண்டி வீசாலையில் மாநாடு நடத்துவதாக இருக்கிறோம், எங்களுக்கு உண்டான தேவையான பாதுகாப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது தூக்கி எரிஞ்சிருவாங்க. இப்போ ரீசெண்டாக சிடி அருண்குமார் பண்ண கூத்து பழைய முடிஞ்சு போயிட்டு பல நாள் ஆனவருக்கு 2 வருஷம் அவர் போய் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூகுள் அட்லீஸ்ட் கூகுள் கூட கரெக்டாக தான் சொல்லும். இப்போ எங்கே போய் தேடுறா, யார் இவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்கிற தெரியல. ஒன்று அதுங்க சரி, தப்பு நடந்துருச்சா ஒத்துக்கிட்டு போக வேண்டியது. ஏன்னா எல்லா மீடியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் செக்ரட்டரி போட்டிருந்தாலே அந்த அட்ரஸ் கரெக்டாக போய் சேர்ந்துருக்குமே. பல நேரங்கள்லங்க நம்ம இப்போ நீங்கள் லெட்டர் நீங்கள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, நம்ம யாருமே பேரே எழுத மாட்டோம். ஆமாம், ஏன்னா ஆஃபீஸர் மிஸ் ஆகி போட்டா அடுத்த ஆஃபீஸர் கண்டுக்க மாட்டாங்க. இன்னொன்று நீங்க இன்னைக்கு போடுறீங்க, நாளைக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருப்பாரு. இப்போ பழைய ஆளுக்கு வந்தது பர்சனல் லெட்டர் பழக்கம் தூக்கி போட்டுருவாங்க வைங்க. அப்போ ஆர்டி நம்ம எவ்வளோ போடுவோம், நம்ம வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் பிஆர்ஓ அதுதான் பிஐஓனா பிஏஓ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தான் எழுதுவோமே தவிர பிஏஓ யாருன்னு கண்டுபிடி அந்த இடத்துல யார் பாரு தாசில்தார்னு எழுத மாட்டோம். அந்த டெசிக்னேஷன் என்னவோ அந்த, ஏன்னா ஒரே பொறுப்பு ஒருத்தர் இன்சார்ஜா பார்ப்பாரு, இதெல்லாம் இருக்கு. அப்போ எந்த இடத்துலையும் பேர்களை பயன்படுத்த மாட்டோம். சரி, தப்பு பண்ணிட்டீங்கல்ல, அதை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு ராஜ்மோகனை விட்டு நாங்கள் வந்து இது போலியான கடிதம் தயாரிக்கப்படுகிறது, ஏன்னா ஒரு மீடியாவில் போட்டிருந்தா பரவாயில்ல, எல்லா மீடியாவும் போட்டாங்க, அவங்களை போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பண்ண கூத்து அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை போய் முட்டு கொடுக்குற மாதிரி வேலைகள் பார்க்குறீங்க. இன்னொன்று, நீங்கள் பொன்ராஜ் அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது ஒரு மொட்டை கெடுதாசி. நீங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு யாருங்க? முதல்ல மொட்டை கெடுதாசி எழுதுறாரு விஜய், அது நேரில் போய் கொடுக்குறாரு. இல்லை, இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, இப்போ விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அவர் தான் வந்து பெட்டிஷனராக இருக்காரு அப்படின்னா, இப்போ கூப்பிட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப விஜய் கூண்டில் ஏறி பதில் சொன்னோம்ல, இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா என்னப்பா இந்த கம்ப்ளைண்ட் இவர் மேலே கொடுத்துருக்கு அப்படின்னா இவரும் தானே ஏறி பதில் சொல்லுவோம். அந்த ஒரு அடிப்படை நீங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட சொல்லும் போது, சார் இன்னைக்கு ஒரு கால் ஷீட் கொடுங்க சார், நம்ம டிஜிபி ஆஃபீஸர் சார் நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போகணும்னு எல்லாம் விரும்புகிறாங்க, நீங்கள் சும்மா இல்லாமல் இந்த ஆதவ அர்ஜுனா வேற அர்ஜுனா எஸ்ஓபி முடிந்ததா நாம் கிளம்பலாமான்னு வேற கதை விட்டு திரியிறான். அப்போ நம்ம இப்பயாவது நம்ம பிரச்சாரத்துக்கு போகலன்னா ரொம்ப சொந்த கட்சிக்காரன் கேட்குறான், அண்ணா வருவியா வரமாட்டியா நீ கேட்குறான். சார் அப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளியே போய் பீச் வரைக்கும் போயிட்டு வீட்டில் இருந்தே பிரச்சாரம் இப்போ அது ஓடிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து சார் அட்லீஸ்ட் டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு இன்னைக்கு ஒரு ஹெட்லைன் மேனேஜ் பண்ணுவோம். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் முதல் நாள் பெரம்பூருக்கு போகிறாரு, அடுத்த 2 நாள் நான் போய் அர்ச்சனா பட்டாய்க்கு அவங்கள பார்த்துட்டு வரோம்.
அவங்கள்ட்ட போய் நாங்கள் நேரடியாக புகார் கொடுக்க போகிறோம். போனாரா விஜய், வீடியோ ஃபுட்டேஜ் வந்துச்சா, ரைட், அடுத்த நாள் நாங்கள் இங்கே இவங்க பேச சரியில்லைங்க, நம்ம டெல்லிக்கு போயிடுவோம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட போய் நம்ம உட்கார போகிறோம், அவர்கிட்டே பேசுகிறோம். அவரும் ஒத்துக்க மாட்டாரு சார், ஸ்ட்ரைட்டாக ஈவனுக்கு போயிடுங்க. அதான் சொல்கிறேன், இன்டர்நேஷனல் கோர்ட் அடுத்து போக ட்ரம்ப் கிட்ட போக அந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைலாம் இருந்துச்சு, அவங்களும் இவங்களும்ங்கிறாரு. அது யார், ஈரான் அதிபரும் அமெரிக்க அதிபருமா, இல்லை நெத்தன்யாகு உள்ள வந்து அவர் தீர்த்து வைக்க போகிறாரா? திமுக தான் சார் காரணம், எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். ஸோ நீங்கள் வந்து ஒரு அஃபிடாவிட்டை கூட உங்களால் ஃபில் பண்ண தெரியல, ஒரு ப்ராப்பரான லெட்டர் எழுத தெரியல, விக்ரவாணிக்கு பர்மிஷன் வாங்குறதோ இல்லை போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ தெரியல. ஏன்னா அவ்வளவு மோசமான லீகல் விங்கை புஷி ஆனந்த் தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. விஜய் என்ன சொல்லுவார், இல்லை நானே தான் சொல்லலை, விஜய்க்கு இந்த கட்சியில் யார் இருக்கா, என்ன விங்கு இருக்கு, எதுவுமே தெரியாது. நான் மறுபடியும் வேட்பாளர் யாருன்னு வேட்பாளர் யாருன்னு எல்லாரும் என்ன மாதிரி என்ன, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன, இது நானே பர்சனலாக தேர்ந்தெடுத்த வேட்பாளர், பார்த்து இவரும் நானும் வேறு வேறு அல்ல, எல்லாமே விஜய் தான். அப்போ இன்னைக்கு வந்து வாணியம்பாடியில் ஒரு பஹ்ருதீன் தம்பி என்ன பண்ணுறாப்புல 6வது தடவை சம்மன் அமைச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி வழக்கு 600 கோடி ரூபா ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. 600 கோடி, விஜயோட சொத்து 66 கோடி தான், இவர் 600 கோடி ஸ்கேம் பண்ணியிருக்காரு. நட்சத்திரம் சார், பஹ்ருதீனா இல்லை இவரா விஜயா? நீங்கள் அந்த மாதிரி அப்போ நான் கேட்குறேன், அந்த 600 கோடி ஸ்கேம் பண்ணது விஜயா இல்லை பஹ்ருதீனா? காண்டிபனா, பேராவூரணி சுந்தர காண்டீபன், அவர் வந்து கஞ்சா வழக்கில் இப்போ தான் வந்திருக்காரு, அவருக்கு மறுபடியும் பிடிவாரன் போட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறது விஜயா இல்லை வந்து காண்டீபனா? எல்லா இடமும் நானே நிற்பதாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நியூஸ் எப்படி டைப் பண்ணும், வாணியம்பாடியில் தாவேகா வேட்பாளர் விஜய் கைதுன்னு போடுறதா இல்லை பிராக்கெட்ல? அப்படிதான் பண்ணணும். விஜய் சொல்ற மாதிரி அங்கே விஜய் கைது, ஜோசியம் பார்த்த விஜய், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடித்த விஜய், நீங்கள் வந்து ஜாதி வெறியனாக மாறிய விஜய், கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்ற விஜய், மீண்டும் சிறைக்கு செஞ்ச பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள விஜயோட வார்த்தைகள் படி அப்படிதான் நம்ம போடணும். ஏங்க நீங்கள் அதுக்கு தாங்க நீங்கள் இது பல தடவை அதான் சொன்னேன், நீங்கள் உட்கார்ந்து உங்களோட கட்சியை நீங்கள் கையில் எடுக்காட்டி நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆவீங்க. நீங்கள் அது ஒரு பக்கமாக இன்றைக்கி பார்க்குற உண்மையிலேங்க ரொம்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் எலெக்ஷன் நின்றுக்கேன்ட்டு, நான் அம்பத்தூரில் நின்று எனக்கு பின்னாடி ஒரு 5-6 பேர் இருந்தாங்க, எங்கள் அண்ணன் கூடவே இருந்தார். ஏன்னா நமக்கு புதுசு, இந்த களம் என்பது புதுசு, நம்ம பார்ட்டி நம்ம ரொம்ப சின்ன பார்ட்டி, அப்போ தான் அப்ராட்லேருந்து வந்துருந்தீங்க. அப்புறம் தான் வந்து ஸோ 2011 நான் நிற்கிறேன், என்னோட கார் ஒன்று இருந்துச்சு, என்னோட மனைவி கொடுத்த கார் ஒன்று இருந்துச்சு, அதில் பேனர் போட்டுக்குவோம், குறைந்தபட்சம் 6 பேர் 7 பேர் இருப்போம், குறைந்தபட்சம் வீக்கெண்டு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருப்போம், இப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன மண்டை கழுவி மேயர் தேர்தலில் நீங்கள் நில்லுங்க சார் நானுங்க உடனடியாக, அவர் தான் 56 எம்எல்ஏ ஆகிட்டார், அடுத்து மேயர் நில்லுப்பா. சரி, மேயர் நிற்கும் போது நான் வந்து உண்மையிலே 2வது நாள் நான் அழுதேன், என்னை தேவையில்லாமல் நிற்க வச்சிங்க. இது இல்லாமல் ஒரு 38 பேர் வந்து லோக்கல் பாடிஸாக நிற்கிறாங்க. ஓகே, எம்சியாக நிற்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து எனக்கு ஆளே இல்லை. நான் இப்போ சிவலங்கோலாம் இருக்கார், இப்போ இந்த மக்கள் நீதி மையத்திலேருந்து வெளியே வந்துட்டாலும் அவரெல்லாம் இருக்காரு. நான் அழுதேன், என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தேவையில்லாமல் சிக்கல் மாட்டி விட்டீங்க. என்னுடைய கட்சி என்ன தெரியுமா பண்ணுச்சு, லோக்சபா ஜெயபிரகாஷ் நாராயண் அவருடைய கேரவானை எனக்கு அனுப்பிச்சு விட்டார் பிரச்சாரத்துக்கு. அவர் நோட்டீஸ் ரெடி பண்ணி ஒட்டுமொத்த நோட்டீஸ் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கட்சி ஏற்றுக்கிட்டு, நான் ஏன்னா 52 நான் 2 லட்சம் என் கை காசு போட்டு செலவு பண்ணேன். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நான் சொன்னேன், நான் செலவெல்லாம் பண்ண மாட்டேன், நீ சும்மா என்னை பிடிச்சி இழுத்து விட்றீங்க, நான் செலவே பண்ண மாட்டேன், நான் டொனேஷன்ஸ் ரைஸ் பண்ணுறேன். என் டொனேஷன்ஸ் கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதை தாண்டி கட்சி அந்த 0 ரூபாய் நோட்டு நான் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு, அது போட்டு 0 குப்பை 0 ஊழல் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்ணி எல்லா தொகுதிகளுக்கும் அந்த கேரவேனில் ஓப்பன் வேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக போயிருப்பாங்க, அதிமுக போயிருப்பாங்க, அப்புறம் லோக்சபா கட்சி போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்திற்கு இந்த மாதிரி கட்சி எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நான் அப்படியே ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் யோசிச்சுட்டு வந்தேன், பெரம்பூரில் நம்ம நின்று நிறைய பேசியிருக்கேன், விஜயோட நம்ம ஏன்னா பெரம்பூர் பாலத்தில் நின்று இப்போ யோசிச்சுட்டு வந்தேன், பெரம்பூர் பாலத்தில் நின்று நான் பேசுகிற வீடியோலாம் இருக்குது நிறையா. ஸோ அப்படி எனக்கு கட்சி ஹெல்ப் பண்ணிச்சு. இன்றைக்கி அது ரொம்ப கஷ்டங்க, நீங்கள் களத்தில் போய் நம்மளை தனியாக நின்று பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கோமாளி மாதிரி மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா உனக்கு பின்னாடி 4 பேரில் உன்னை நம்பி எதுக்கிட்ட நான் ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்பான். இது நடக்கும். நீங்கள் சில நேரங்களில் ஏன் இவ்வளோ ஆடம்பரமாக அந்த கட்சிகள் இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு அயற்சியை கொடுக்குமானா, உன் பின்னாடி 10 பேர் இல்லை, அந்த தோரணை இல்லைன்னா ஜனங்க மதிக்க மாட்டாங்க. உன் பின்னாடி 10 பேர் இல்லை, உன்னை நம்பி எப்படி யார் வந்து ஓட்டு போடுவா சொல்லு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கணும் பல கேண்டிடேட்ஸ் அவருக்கு பின்னாடி 2 பேர் 4 பேர், குறிப்பாக லோ பட்ஜெட் அம்பேத்கர் பார்க்குறோம். உண்மையிலேயே அவர் சத்யா வந்து என்னோட நண்பர், அவர் வந்து இருந்தார். எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஏங்க இந்த கட்சியில் போய் சேர்றீங்க நீங்கள்? விஜய்க்கு நீங்கள் வந்து அவர் வேற பதிவு போடுறாரு, உங்களை பார்க்கும்போது அம்பேத்கர் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார். எனக்கு பாபா சாஹேப் சிரிப்பு தான் வந்துச்சு. விஜய்க்கு அம்பேத்கர் நிமால யாருன்னு தெரியுமா? அவரு தெரியாம, அது இல்லாமல் இவர் உலகத்துக்கே தலைவர் தான் அம்பேத்கரையே இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு கதை வேற விடுறாரு. இன்னைக்கு நீங்கள் திருத்தணியில் போய் நிற்கிறீங்க. நீங்கள் நான் சொல்லவா, திருத்தணியில் ஏன் வந்து திருத்தணியில் ஓரளவுக்கு டீம் எல்லாம் இருக்கும், ரொம்பலாம் இல்லை, ஆனால் அவனுக்கு இருக்க கோபம் என்ன? நீங்கள் கதை விட்டது என்ன? புஷி ஆனந்த் யார் போஸ்டர் ஓட்டுறாங்க,
யார் சைக்கிள் ஓட்டினாங்க, யார் பாலாபிஷேகம் பண்ணாங்க வந்து சீட்டு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. புஷி ஆனந்த் ரொம்ப கமக்கமாக சில வேலைகள் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, திருத்தணியோட டீமை கன்சல்ட் கூட பண்ண மாட்டார். சரி, தகவலாக கூட சொல்ல மாட்டார்ப்பா, திருத்தணியில் நான் வந்து சத்யகுமார் நம்ம கட்சிக்காரன் தான், அவர் செய்தி தொடர்பாளர் இருக்கார், அவர் போட போகிறேன் சொல்ல கூட மாட்டார். ஏன்னா அது சொன்னால் நான் இங்கே பண்ண ஃப்ராடு தானே தெரிஞ்சு போயிடும், அவன் கண்டுபிடிச்சிடும். அண்ணன் எவ்வளோ நீ வாங்கினேன் சொல்லுனே, அப்போ மாடுசில் கொஞ்சம் காசு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். அதனால என்ன பண்ணுறாரு, அதை மறைச்சறதுனால இவங்க தனியாக போய் இவங்க ஏதோ உண்மையிலே விஜய் மாதிரி நமக்கு பெரிய கூட்டம் வரப்போது போல இருக்கு, நம்ம போனால் அப்படியே கூட்டம் அள்ளும் போல இருக்குன்னு நினச்சிட்டு போனால் அங்கே ஒருத்தர் வரல. இன்னைக்குமே அது விஜய்க்கான கூட்டம் தான், கட்சிக்கான கூட்டம் இல்லைன்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த அந்த புரிதலே சுத்தமாக இல்லை. அவங்க மறுபடியும் அந்த புரிதல் இல்லாதனால தான் போய் சிக்கிக்கிறாங்க. இது என்னமோ தாவேக்கா என்னமோ பயங்கர மாற்றத்தை செஞ்சிருச்சு, பயங்கர புரட்சியை நடத்திருச்சு அப்படின்னு இவங்க வந்து குறிப்பாக திருத்தணியை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், நான் வந்து கல்லூரியை வந்து திருத்தணியை தான் முடிச்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சூர்யா ஃபேன்ஸோட ஓட்டுன்றது ஜாஸ்தி. அந்த பெரிய கட்டோட்டு வச்சு பஞ்சாயத்தில் மட்டும் இருக்கும். சரி, சூர்யாவோட படம் வருதுனாலே திருச்சி வந்து ஒரு திருவிழா கோலமாகவே மாறிடும். முருகருக்கு அடுத்து அந்த இடத்துல சூர்யா தான் வந்து ஒரு ஃபெமிலியரான ஸ்டார். அப்போ அங்கே இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி பிரச்சாரங்கள் கட்டமைச்சிருக்கணும். எம்டியாக போய் நின்று அவர் சத்யகுமார் மட்டும் போயிட்டு இருக்காரு, கட்சிக்காரங்களே பாதி பேர் கூட இல்லை. இன்னொன்று நீங்கள் இப்போது எதிர்பார்ப்பு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் வேட்பாளர் அறிமுகம் செய்யும் போது எதிர்பார்ப்பு எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? என்ன நான் சொல்லிடுறேன்னா, பாஜக இப்போ லோக்கல் பாலிடிக்ஸ், பாஜக பின்னாடி கூட ஒரு 10 பேர் 100 பேர் போகிற அளவுக்கான இருக்காங்க. நான் சொல்கிறேன், எல்லா இடங்களும் நிற்கிறாங்க. நீங்கள் ஜி உங்கள் துண்டை பார்த்தாலே நான் 4 பேர் ஓடி வந்தேன், ஜி நம்ம ஆளா ஜி வாங்க ஜி, ஆர்எஸ்எஸ் ஆள் இருக்காங்க, பாஜக ஆட்கள் இருக்காங்க. இப்போ டிவிக்கே நீங்கள் என்ன சொன்னீங்க, கட்டமைப்பு எங்களுக்கு இல்லாத கட்டமைப்பா, திமுக அதிமுக. நான் தான் சொன்னேன், மறுபடியும் நீங்கள் பொய் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏங்க இப்போது பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு பின்னாடி 4 பேர் இல்லைன்னா போலிங் பூத்தில் யார் உட்காருவா? அவன் நான் சொல்லவா, இந்த மாதிரி நிலைமை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுயேட்சையோட கம்மியான ஓட்ஸ் நீங்கள் வாங்குவீங்க. பல இடங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இடங்களில் வாய்ப்பு இருக்குது. இப்போது மதுரையில் நான் பேசினேன், மதுரையில் டிவிக்கு நிற்கிறாங்களா, சொல்லவே இல்லைன்னு கேட்குறாரு ஒருத்தர். அவர் தான் இப்போ முஸ்தபா பாய், அவர் வந்து டிவிலலாம் பேசிகிட்டு இருப்பார். அவர் அப்படி நிற்கிறாரா? ஏங்க ஒன்றுமே தெரியலைங்க, அறிகுறியே தெரியல. பல தொகுதிகளில் நீங்கள் சிட்டியை தாண்டிட்டீங்கன்னா பல தொகுதியோட நிலைமை என்பது, இங்கெல்லாம் விஜய் ஆள் போட்டிருக்காரா, எங்களுக்கு தெரிஞ்சது விஜய் பெரம்பூரில் நிற்கிறாருன்னு காமிக்கிறாங்க, திருச்சியில் நிற்கிறான்னு காமிக்கிறாங்க, அப்புறம் ராதவர்ஜன் வந்து நிற்கிறான்னு தெரியும். அதை தாண்டி யார் நிற்கிறான்னு தெரியலங்க. ஃபெமிலியரான வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நிற்க வச்சிருக்கலாம், அவங்கள கூட தொகுதி மாற்றி நிற்க. குறிப்பாக ரமேஷ் அவர்களை ஸ்ரீரங்கமாகட்டும் சரி, பர்வேஸ் தொகுதி மாற்றி நிற்க வச்சதாகவும் சரி, பல இடங்கள்ல இல்லை பர்வேஸ் அவரோட இண்டிவிஜுவல் முடிவு. பர்வேஸ் வந்து புதுக்கோட்டையில் நின்று நீங்கள் இஸ்லாமியர் வாக்குகள் வராது, அது திமுக. அதனால அறந்தாங்கில போனால் ஓரளவுக்கு இஸ்லாமியர் வாக்குகள் போகணும்னு ஒரு தப்பான அதான் சொல்கிறேன். நீங்கள் எப்பா நீ இங்கேயாவது ஒரு அர்பன் கான்ஸ்டிடுவன்சி, ஒரு டவுன் வச்சு அர்பனாக சொல்லிடக்கூடாது, என்ன சொந்த ஊருக்குனால சொல்லி டவுன், அந்த டவுன்லையாவது உன் பின்னாடி 10 பேர் சுற்றுறானா அவன் ஏதாவது ஓட்டு போடுவான், நீ வர ஏற்கனவே கவுன்சிலர் வந்து உனக்கு ஓட்டு போடுவான். நீ அறந்தாங்கில போனீங்கன்னா திருநாகரசு மீறி நீ வாங்கிடுவியா? அவர் பையனை தான் சீட்டு வாங்க போகிறார், போனாட்டி அவர் தான் நின்னார், அவர் ஜெயிச்சார், மறுபடியும் நிற்க போகிறாரு. கோட்டையாக வச்சுருக்காரு, பல வருடங்கள் கோட்டையாக. நீங்கள் அறந்தாங்கில சுயேட்சைனாலே திருநாகர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட கோட்டையில் நான் வந்து இஸ்லாமியர் வாக்குகளை வாங்க போகிறேன். எந்த உலகத்தில் நீங்கள்லாம் இருக்கீங்க? இல்லை, சொந்த தொகுதியிலேயே வந்து வாங்க முடியாது, அந்த இடத்துல திமுக பிரச்சனையாக இருக்கும்னா இப்போ இங்கேயும் அதே பிரச்சனை தானே இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். எப்படி மூஞ்சி பார்த்து ஓட்டு போன யாரோ தப்பான ஐடியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், புதுக்கோட்டை யார் நிற்கிறா? ஷெரீஃப் நிற்கிறாரு. அவர் கட்சினா எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அண்ணன் இப்படி போய் ஷெரீஃப் அண்ணன் போய் இவங்களை நம்பி போய் நிற்கிறாரு. போனாடி மையத்தில் நின்னார்னு நினைக்கிறேன், மக்கள் மையத்தில் நின்னார். இந்த வாட்டி இங்கே வந்திருக்காரு. கமல்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டது 10 விஜய்கிட்ட ஒரு புதுசாக பாடம் கற்றுக்க வந்திருக்காரு அவர். ஆக்சுவலி இந்த இடத்துல கமலோட பிளேன்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். சப்போஸ் வேறு சின்னத்தில் எவ்வளவோ நான் இப்போது சிவலங்கோ வந்து தாம்பரத்தில் நின்னார், இவர் பல்லாவரத்தில் இன்னொரு கேண்டிடேட் செந்திலார்மன் நின்னார், வேலைச்சேரி சரத்பாபு நின்னார், பிரச்சாரத்துக்கு வந்தார். எல்லா இடங்களுக்கும் அவங்க சொன்ன குறைபாடு என்னன்னா, நீங்கள் நிறைய வாங்க. அவர் அப்போ என்ன சொன்னார், இல்லைப்பா எனக்கு பட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பிக் பாஸ் இருக்குது, அதெல்லாம் மீறி தான் வருவேன். பட் வந்தார், வந்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு பெரிய டீம் அவர் வரும்போது க்ரௌடு நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு 500-1000 பேர் நின்னாங்க, அவர் பேசுகிறத கேட்டாங்க, எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் ப்ராப்பராக அவங்களோட ஆஃபீஸில் செட்டப் போட்டு வாரும் போட்டு ஒர்க் பண்ணாங்க. அது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸாக இருக்கலாம். அந்த டீம்ன்றது அந்த ஐஜி மௌரியா சார் ஆகட்டும் சரி, அந்த டீம் நல்லா ஒரு 8% அவன் சொல்கிறேன்ல. நீங்கள் வந்து பெரம்பூரில் போன வாட்டி மக்கள் நீதி வாங்கினது 8%, 8.4 வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? நீங்கள் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் வந்து 10% சில இடங்கள் எப்படி வாங்கினாங்க? வேளச்சேரியில் எப்படி வாங்கினாங்க? வேளச்சேரியில் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அதிகாரி, கேரளா, இப்போ மறுபடியும் கேரளாக்கே போயிட்டார், கட்சி விட்டு போயிட்டார். அவர் பிரச்சாரத்துக்கே போகல தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கோவிட் அட்டாக், நாமினேஷன் பண்ணிட்டு வர்றாரு, கொரோனா அட்டாக்கு, வெளியே போகலை, அவரால் போக முடியலை. அவர் வந்து வீடியோ போட்டார்னு நினைக்கிறேன், வீடியோ போட்டார், ட்வீட் போட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவர் வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 23,000 ஓட்டு. வேளச்சேரியில் 23,000 ஓட்டு. போய் பிரச்சாரத்துக்கே போக முன்னாலே படுத்துட்டு வாங்கினார்னு சொல்லணும். ஏன்னா அவருக்கு வேணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது, பட் அப்படி வாங்கினார். ஏன்னா கமல் அந்த இடத்துக்குலாம் பிரச்சாரத்துக்கு போனார்.
அர்பன் கான்ஸ்டுவன்சிஸ் எல்லாத்துக்கும் போனார், சில இடங்களில் ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ்க்கு போனார். தன்னுடைய அவர் சொன்ன மாதிரி நான் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், பார்ட் டைம் சினிமா ஸ்டார், நான் போகிறேன்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு போனார். இன்னொன்று ஃபினான்ஷியலாகவும் கமல் சப்போர்ட் பண்ணார். இது எனக்கு ஃபார் ரெக்கார்டு எனக்கு தெரியும். அவரால் என்ன முடிஞ்சதோ ரொம்ப சின்ன தொகையாக கூட இருக்கலாம், ஒரு 5 லட்சமாக கூட இருந்திருக்கலாம், பட் சப்போர்ட்டும் பண்ணார். சில இடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்திருக்கலாம், பட் பண்ணார். அந்த அறிவிப்புகள் மற்ற எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, பண்ணார். விஜய் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு பண்ணுற மேக்ஸிமம் சப்போர்ட் என்ன தெரியுமா? வாங்க வா ஃபோட்டோ எடுக்கலாமா? இப்படியா ஆனால் இவங்களுக்கு தெரியாத விஷயம், ரகசியம் என்னன்னா, இதுதான் நானும் நீ கடைசியாக பார்க்குற சந்திப்பு. இனிமேல் உன் தொகுதிக்கு தப்பி தவறி ஆண்ட வேலை ஏதாவது நான் கிராஸ் ஆகி வண்டி வந்துச்சுன்னா கூட உன்னை நான் பார்க்க மாட்டேன். உன் பேர் எனக்கு தெரியாது, உன் தொகுதியே எனக்கு தெரியாது, அப்புறம் எங்க பேருக்கு போகிறதுங்க? நீங்கள் திருச்சிக்கு போகிறீங்க, நீங்கள் இப்போ ரமேஷ் சொன்னீங்க, பாவம் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறாரு, திருவெரும்பூரில் ஒரு யாராவது நிற்பாங்க, நீங்கள் திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு, மேற்கு, இந்த மாதிரி வரிசையாக இருக்குல்ல இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு. இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதிகளில் நம்முடைய கழக வேட்பாளர்களை நான் ஒன்று 5 வேட்பாளர்களை ஆதரித்து விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள். நீங்கள் ஒரு ஃபார்மெட்டாக எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்க்குறோம், எடப்பாடி பழனிசாமி பார்க்கின்றோம். கடைசியாக இப்போ நான் முதல் நாள் பார்த்தேன், திருவாரூரில் ஆரம்பிக்கிறாரு. நன்னிலம் தொகுதி முபாரக் அவர்களுக்கு நீங்கள் நம்மளுடைய கழக சின்னத்தில் நீங்கள் உதயசூரில் வாக்களிச்சிருங்க. திருத்துறைப்பூண்டியில் நம்ம மாரிமுத்து நிற்கிறார், அவருக்கு வந்து கதிரேறுவாள் சின்னத்தில் வாக்களிச்சிருங்க. அப்புறம் டிஆர்பி ராஜா நிற்கிறாரு, பூண்டி கலைவனை நிற்கிறாரு. ஃபார்மெட்டாக இல்லை கையெடுத்து கும்பிடுங்கப்பா, முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபார்மெட்டாக சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மேலே ஏற்றி வா, நீங்கள் வந்து இந்த கூட்டணி கட்சி பாமகலாம் நீங்கள் வேறு வண்டியில் ஏறிக்கோ, என் கட்சியெல்லாம் என் பின்னாடி ஏறிக்கோ. விஜய் பெரம்பூர் போனார், அவர் தான் கேண்டிடேட், பிரச்சனை இல்லை. கொளத்தூர் போகிறாரு, யாரோ ஒரு எக்ஸன் வைங்க, யாருன்னே தெரியாது விஜய்க்கு. இப்போயே அதான் பிரச்சனை. விஎஸ் பாபு திமுகலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, இன்ஃபேக்ட் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பெரம்பூரை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே விஎஸ் பாபு தான். ஓகே, ஆக்சுவலி பெரம்பூர் சூஸ் பண்ணுன்னு சொன்னதே விஎஸ் பாபு தான். நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தான். அந்த விஎஸ் பாபு நம் கழக யார் பாரு பிரபு தேடுறார். முதல்ல நீ வண்டி பக்கத்தில் நிற்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? இன்னுமா உன்னை ஜான் ஏமாத்திட்டு இருக்கா? உங்கள் முகம் தான் சார், உங்கள் முகம் தான் சார். அப்போ 234 உன்னோட ஃபேஸ் மாஸ்க்கு போட்டு போய் நின்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படிதான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தா சீமான் மாதிரி சின்னத்தை வரைஞ்சி வாங்கிக்க வேண்டியது தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் திருச்சி போய் அந்த வேட்பாளர்களை ஒரு 6 பேர் என் பக்கத்தில் வந்து ஏறுங்க, ஒருத்தராக ஏறுங்க, இல்லை பக்கத்தில் நில்லுங்க. சின்ன சரி, உங்கள் வேனில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா, ஒரு குட்டியானல் ஏற்றி விடுங்க. ஒரு குட்டியானல் ஏறிப்பா, நில்லுங்கப்பா, 6 பேர் நில்லுங்கப்பா, வணக்கம் வைங்கப்பா, துண்டை போட்டு நில்லுங்கப்பா. இவர் ஸ்ரீரங்க வேட்பாளர், ஒரு திருவெரும்பூர் வேட்பாளர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, இவர் மணச்சநல்லூர், அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. அதை கூட அவர் தேடுறாரு. நேற்று ஒரு 4 பிட்டு நேற்று. பிட்டு வந்து என்னென்னா, கேஸ் பிரச்சனையில் ஆரம்பிங்க சார். நீங்கள் இந்த டைமில் போய் கேஸை பற்றி பேசலாமா? அவங்களும் சரியில்லை, இவங்களும் சரியில்லை. யாரு சரி? இப்போ இவங்களும் சரியான கேஸ் வந்துருமா நமக்கு? 6 சிலிண்டர் என்ன பண்ணுறது? நீங்கள் அவன் கடுப்பில் இருக்கான், அவன் வந்து டீ கடை மூடிட்டு, ஹோட்டலை மூடிட்டு, சரி விஜய் வந்து பார்க்க வந்திருக்கான். அவன்கிட்ட போய் நான் வீட்டுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ப்பா, அண்ணே நான் 3000 கொடுக்குறேன், எனக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுத்துட்டு போனேன்பாங்க. ஃப்ரீயெல்லாம் காசு நான் கொடுக்குறேன், எனக்கு கள்ள மார்க்கெட்டில் வாங்கி கொடுத்துட்டு போனேன். மணிக்கு அதுதான் நிலமை ஓடிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் எது பேசணும்? சரி, கேஸ் முடிச்சாரு, திருச்சிக்கு கொஞ்சம் வந்தார். செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சுவலி 4th பேப்பர் தான் அது இருந்திருக்கணும், அவர் மறந்துட்டார். இதை நல்ல மனப்பாடம் பண்ணார், ஒரு விஷயம் நல்ல மனப்பாடம் பண்ணுறது. அந்த சீன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சினிமாவே சொல்கிறேன், சினிமா பிடிச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கோமா பேசிட்டு இருக்கும் போது அன்னி டு அம்பியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கோமா பார்க்கும்போது இந்த எல்லாரும் எனக்கு வாக்களிச்சுங்க அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அதை ரொம்ப அதை மைண்டில் ஓடிட்டே இருக்காரு. ஐயோ அதை பேசி முடிச்சிட்டார். பேசி முடிச்சிட்டோன்னா 3வது பேப்பருக்கு வர்றாரு. 3வது பேப்பரில் வந்து ஏதோ சம்மந்தம்லாம் பேசினார். 3வது பேப்பரில் உணர்ச்சியாக பேச வேண்டிய ஒரு பேப்பர். அதில் அப்போ தான் பார்க்குறாரு, உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்கள் ஐயாவா, எழுதி கொடுக்கல போல சார், உணர்ச்சியோடு பேசவும் முன்னாடி பேப்பர்ல போயிட்டு இருக்கு சார். பிடிஓ என்ன தெரியுமா சிக்கல்? நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் வண்டி இருக்கு இல்லையா, அந்த பிரச்சாரத்துக்காக தயார்பட்ட வண்டி, அந்த வண்டியில் ஸ்டாண்ட் இருக்கும். ஆமாம், இதில் ஸ்டாண்ட் இல்லை. இன்னொன்று அது நேற்று ஆக்சுவலி இந்த பவுன்சர் சார் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெகுலர் பவுன்சர்ஸில் வேறு அந்த பவுன்சர்ஸ்க்கு தெரியும் மொதல் பிட்டு அண்ணனுக்கு எப்போ கொடுக்கணும், 2வது பிட்டு எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அதனால் இப்போ 3வது பிட்டு முடிஞ்சோன்னா 4வது பிட்டு தான் ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் இருக்குது. இந்த அண்ணனா இந்த எல்லோரும் எனக்கு வாக்களிங்கிற மறுபடியும் அதை ஓட்டுறாரு. 5வது பேப்பர் ஆக்சுவலி கழக வேட்பாளர்கள்னு சொல்ல வேண்டிய இடம், அந்த பேப்பரை காணும். ஏன்னா 4 பேக்கெட் தான், கீழே 2 பேக்கெட்டு, மேலே 2 பேக்கெட்டு முடிஞ்சு போச்சு. கீழே இருக்க பவுன்சர் எடுத்து கொடுக்குறக்கு யாரும் ரெடியாக இல்லை. அப்போ கழக வேட்பாளர்கள் பேர் சொல்கிறதுக்கும் என்ன தொகுதி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் விஜய்க்கு தெரியலை. போயிட்டார், முடிஞ்சிச்சு. சரி, எங்கள் திருச்சி வரைக்கும் போயிட்டீங்க, 2 தொகுதி ஏதாவது ஒரு தொகுதி ஒரு பாயிண்ட் எடுத்து பேசியிருக்கலாமே. அங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீ வந்து ரோட் ஷோ போக்குறது ரோட் ஷோ நீங்கள் போயிட்டீங்க. எல்லா அட்ராசிட்டி பண்ணாதனால பண்ணிட்டு தான். நான் அவரை கூட குறை சொல்லலை, கூட போகிறங்களே சேர்த்து தான் சொல்கிறேன். மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மக்கள் சொல்லக்கூடாது, அவங்க ரசிகர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே.
அடுத்த ஒரு பாயிண்ட் போகிற வழியில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு பேசிட்டு போகலாமே. ஏன் இப்படி இருக்கார் விஜய்? அப்போ விஜய்க்கு உண்மையிலேயே மற்ற நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் ஜெயிக்கணுமா வேணாமா? நீங்கள் அவனுக்கு வந்து அந்த குறைந்தபட்ச சப்போர்ட் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் ரொம்ப அழுவான், வீதிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். கையிலேருந்து காசு போடணும், கையிலேருந்து காசும் போடணும், நீ சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நோட்டீஸ் அடிக்கலாம் நான் தான் போடணும், நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துருவீங்க. எனக்கு கூட ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், நான் தான் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு பெட்ரோல் செலவு நான் தான் கொடுக்கணும். ரொம்ப நேர்மையாக தேர்தல் சந்திச்சாலே சொல்கிறேன், ரொம்ப நேர்மையாக சந்திச்சாலே நீங்கள் எலெக்ஷன் கமிஷனே புரிஞ்சுட்டு அப்போ 40 லட்சம் செலவு பண்ணிக்கப்பா நேர்மையாக. இந்த 40 லட்சம் நான் செலவும் பண்ணுவேன், எனக்கு ஆளும் வரமாட்டா, நீயும் வரமாட்டா, டிவிக்கேங்கிற சிம்பிளை மட்டும் கொடுத்துருக்கேன், உன் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், இதை வச்சு நான் எப்படி ஜெயிப்பேன்? இதை வச்சு எப்படி டெபாசிட் வாங்க நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த கட்சி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருந்தா சரி ஓகே அந்த லேபிளை வச்சு ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு. 2016 தேர்தலில் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் பெருசாக பிரச்சாரமே போகல. குறிப்பாக ஒரு 3-4 தொகுதி தான் புதுக்கூட்டமே போட்டிருப்பாங்க. மற்றபடி சின்ன சின்ன ஆளுங்களை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் 130 தொகுதிகள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க, 2வது முறை ஆட்சி அமைச்சர். அட்லீஸ்ட் அதே மாதிரி ஃபீல்டு ஒர்க்கோ ஒரு ஆர்கனைசிங்காக பண்ணியிருக்கணும்ல, அதுவுமே பண்ணலன்னு ஒரு கேள்வி. அதுதானே நான் கட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், சில நேரங்கள் நீங்களே சொல்லிருக்கீங்க சார் இந்த இஷ்யூ எடுத்து பேசுங்க சார், நீங்கள் பேப்பர் கட்டிங் அனுப்புவீங்க சார், இதெல்லாம் அட்ரஸ் பண்ண சொல்லுங்கள் சார். நான் இதை சில நேரங்களில் ஃபார்வர்ட் பண்ணுவேன், யாருக்கு என்னால் ஃபார்வர்ட் பண்ணி ஜானுக்கு பண்ணுவேன். பிரதர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரதர்? இதாயா பிரச்சனை? அவர் இப்போதைக்கு கலைஞர் பார்த்தா கட்சிக்கு பிரச்சனை ஜான் மட்டும் இல்லை புஷியோட. சரி அடுத்ததாக அண்ணே மதுரையில் ஒரு பிரச்சனை நடக்குதுண்ணே, போராட்டத்துக்கு போக சொல்லுங்கண்ணே. நான் மதுரை ஆள்கிட்ட ஃபோன் பண்ணேன், அண்ணே எதாக இருந்தாலும் புஷி அண்ணனை சொல்லுங்கள், உன் ஊர் பிரச்சனையா, நீ தான் நாளைக்கு தேர்தல் நிற்க போகிறேன் அண்ணே, அதெல்லாம் நமக்கு அதில் தேவையில்லைண்ணே, புஷியான சொன்னால் நான் போகிறேன், இல்லாட்டி போக மாட்டேன். ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா தாவேக்கோட மாவட்ட செயலர்களும் சொன்ன ஒரே விஷயம், புஷியான சொல்லாமல் நாங்கள் மூச்சு விடவே மாட்டோம். புஷியான சொன்னால் மூச்சு விட்றோம், இல்லாட்டி பேசாமல் இருக்கோம். விஜயெல்லாம் யாருக்கு விஜயெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, புஷியான சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஒருவேளை அந்த போராட்டத்தை பண்ணி ஓகே, இப்போ மதுரை விஜய் அன்பன் பல போராட்டங்களை மதுரை இப்போ ஒன்றும் இல்லைங்க, மதுரை மாநகராட்சி மட்டும் எடுத்துக்கங்களேன். எனக்கு உண்மையில் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போகிறேன். நீங்கள் மாநகராட்சி, நான் மதுரையில் தான் படித்தேன் 4 வருஷம், அவ்வளவு மோசமாக வச்சுருக்குறாங்க. உண்மையில திமுகவுக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு வீக்காக தான் இருக்கும் நான் பார்க்குறேன். இந்த மேயர் ரிசைன் பண்ணலேருந்து எக்கச்சக்க பஞ்சாயத்து. நீங்கள் அந்த வைகை ஆறு ஒட்டி எங்கே அழகர் இறங்க போகிறாரோ, நீங்கள் ஏப்ரல் கடைசியில் மேலே இறங்க போகிறாரோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர முடியல, அவ்வளோ குப்பையும் குளவுமாவும். நான் எப்பயுமே மதுரைக்கு நான் உள்ளே போகும்போது எனக்கு ஒரு வாசம் அடிக்கணும் சொன்னால் புரோட்டா வாசம் அடிக்கும், நல்லா குழம்பு வாசம் அடிக்கும். அதுதான் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணது. மல்லிகைப்பூ வாசம் இப்படி தான் சீரியஸாக அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். சாக்கடை நாற்று அடிக்குது, மதுரை ஃபுல்லாக அடிக்குது. எனக்கு ஆச்சு, என்னடா ஊரை எப்படி கெடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள், எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போது நீங்கள் அந்த பிரச்சனை எடுத்து மாநகராட்சி ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டி செயல்படாத மாநகராட்சியை கண்டிக்கிறோம் கையில் எடுத்து போராட்டத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? நீங்கள் ஊழல் இவர் சிஎம் சொல்கிறாரு 4 பேர் ரிசைன் பண்ணுங்க ஏங்கிறாரு, சரி பண்ணலையே, சரி பண்ணல. கூட்டணிக்கு ஒத்துக்கின தொகுதியில் இன்னும் ஜெயிக்கிறாங்க, எதுவுமே நடக்கலை. அதை எடப்பாடியும் கண்டிக்கலை, விஜயும் கண்டிக்கலை, யாருமே கண்டிக்கலை. நீங்கள் அதெல்லாம் நிறைய வாய்ப்புகளை டிவிக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க, எதையுமே நான் எடுத்துக்க மாட்டேன். சென்னையில் இல்லாத பிரச்சனை இப்போ கூட பாருங்களேன், வில்லிவாக்கத்தில் கண்டென்ட் இல்லை, எங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறாரு, திமுக அப்படிங்கிறார். என்ன இரியா வீடியோ பாரு, கிளாஸ் எடுத்து அடிக்கிற கூட வீடியோ போட்டாப்ல. இதே வில்லிவாக்கத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியெடுத்தாங்க. குளத்தூரில் நடந்துச்சு, அனகாபுத்தூரில் நடந்துச்சுல்ல. அனகாபுத்தூரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஒன்று இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் திரும்ப வந்து பேசுகிறப்போ வந்து சொன்னாங்க, அது திரும்பவே சொல்லியிருந்தாங்க. திரும்ப சொன்னார், திருமுருகன் காந்தி சொன்னாரான்னு தெரியல, இது மாதிரி தலைவர்கள் வராங்க, அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைங்க, வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து போகிற வரைக்கும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி சொன்னாராமா. அப்போ அதிகாரிகள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, தலைவர் வர வரைக்கும் நீங்கள் நிறுத்தி வைப்பீங்க, தலைவர் வந்து போனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இடிச்சுப்பீங்க. அப்போ அந்த விஷயத்தில் எடுத்து நீங்கள் பேசணும்ல, எதுவுமே ஏன் பேச மாட்டேங்க சொல்கிறேன். இப்போ வில்லிவாக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து யாரடா கிளாஸ் அடிக்க வைக்கலாம் இன்னைக்குன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, வில்லிவாக்கம் மக்களுக்கு இருக்க பிரச்சனை இதுதான், இந்த பிரச்சனை நான் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பேன். மெட்ரோவால போக்குவரத்து சிக்கல் எக்கச்சக்கமாக இருக்குது வில்லிவாக்கம், எவ்வளவோ இருக்குங்க. பிரச்சனைகளுக்கா பஞ்சம், நீங்கள் அதை எடுத்து பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மக்கள் உங்களுக்கு திமுக அடிச்சிட்டாலே போதும், திமுக திட்டாலே போதும், திமுக எங்களுக்கு சதி பண்ணிட்டான்னு சொல்லிட்டாலே போதும், இது ஒன்று மட்டுமே வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். அது எப்படி திமுகன்னு திட்டா உடனே அப்படியே ஃபுல்லாக ஓட்ஸ் எல்லாம் வந்துருமா? எனக்கு புரியவே இல்லை, இது என்ன கான்செப்ட்? ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்குது, இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளாக இருக்குது. அந்த பிரச்சனைகள் எடுத்து பேசி அதற்கான ஒன்று நீங்கள் உங்களுடைய இந்த 2 வருட பயணத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். செய்ய மறுத்துட்டீங்க, அது பேசாமல் இருந்துட்டீங்க, இது போராடக்கூடாது அது போராடக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டில் இருந்தீங்க. இப்போயாவது எடுத்து பேசுங்க. இப்போயும் எடுத்து பேசாமல் நீங்கள் மறுபடியும் நீங்கள் திமுக எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, தலைவர் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அடுத்த 19 நாள் களத்துக்கு போயிடுவாரா?
நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து ஆள் இறக்குறாங்கங்க. ட்ரம்ப்புக்கு வர்ற மாதிரி ஆட்களை இறக்கிட்டாங்க. ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்க. தலைவர் பிரச்சாரத்துக்கு போயிடுவாரா? நீ எவ்வளோ ஆட்களை இறக்குனாலும் அரை மணி நேரம் பிரச்சாரம். அடுத்த 2 நாள் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் பாருங்களேன், பெரம்பூர் 2 days ஹாலிடே, திருச்சி 2 days ஹாலிடே, பாண்டிச்சேரி 2 days ஹாலிடே, நெல்லை 2 days ஹாலிடே. இப்படி நீ சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணும்போது, அதாவது சனிக்கிழமை தலைவர் பேசுவார், 6 நாள் பெரிய டிஸ்கஷன் நடக்கும், 7ஆவது நாள் வருவார். சரி, அதான் டைம் முடிச்சு நீங்கள் அதை பண்ணல, கரூருக்கு அப்புறம் விட்டுட்டீங்க. இதில் நீங்கள் 3 சனிக்கிழமை தாங்க மொத்தமாகவே இருக்குது. இதில் 2 நாள் லீவ் விட்டுட்டே இருந்தீங்கன்னா, விஜய் அப்புறம் இன்றைக்கி எங்கேப்பா போகலான்னா, சார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போய் பேசாமல் படுத்துவங்க சார் வாங்க. அவனே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா சொல்லவே இல்லை. இந்த ஒருத்தர் சொல்கிறார்ல, 24ஆம் தேதி எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கேன் ஒரு தம்பி சொல்கிறாப்புல. இல்லை, போலூருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து இங்கே நிற்கிறாரு. இங்கே பல கேண்டிடேட்ஸ் அப்படி இருக்கிறாங்க. இல்லை, தொகுதி கூட பிரச்சனை கிடையாது, டேட் இந்த சுறா போட நினைக்கிறேன். அப்புறம் கடைசியாக வந்து போக்கடாங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. நீங்கள் நாமக்கல்லில் வந்து இன்னொரு காமெடி, அந்த பொண்ணு வந்துட்டாங்க, அவினாசி தனித்தொகுதியில் வந்து வந்துட்டாங்க. சொல்லுங்கம்மா, என்ன வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேன், வேட்புமனு கொடுங்கம்மா, வேட்புமனு எங்கேப்பா தேடுறாங்க. அந்த ரூமில் போய் உட்காருங்க, போய் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு உச்சபட்ச காமெடி என்னென்னா, அந்த அவினாசிக்கும் அந்த பெண்ணிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் நாமக்கல்லில் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, ஒரு மாவட்ட செயலர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுவும் திமுக சதி தான் அவங்க சொன்னது. அந்த அவர் இன்னும் பதவி விட்டலாம் இறக்கல, இன்னும் அதே பருப்புலாம் தோர்த்துட்டு இருக்காரு, வீடியோ உட்பட. ஸோ அவங்களுடைய பொண்ணை கொண்டு போய் நீங்கள் அவினாசிக்கும் நாமக்கலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, கொண்டு போய் அங்கே இறக்கி விடுறாரு. இப்போ புஷியானந்தோட கணக்கு என்ன? எதுக்கு நீங்கள் இங்கே போய் இறக்கி விடுற? நீங்கள் என்னோடுங்க, நீங்கள் ஒரு பக்கம் இவங்க வந்து சமூக நீதி, நிறைய வந்து தலித்துகள் தனித்தொகுதிகளில் மாடுசல் நின்ட்டாங்கன்னு ஒரு உருட்டுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பல இடங்களில் பெரும்பான்மை, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்கா, 10 தொகுதியில் ஒரு கவுண்டர் கூட கிடையாது. இது அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது சமூக நீதியா சமூக அநீதியா? இது சமூக அநீதியா தானே. சமூக அநீதி தானே இதுவும். நீங்கள் சரி, ரொம்ப எனக்கு தாராள மனசில் ஒரு பயங்கர சமூக நீதி பார்வை இருக்குது. 10 தொகுதியில் 2 தொகுதி நான் வந்து தலித்துகளுக்கு பொது தொகுதியில் கொடுத்துருக்கேன், பெரிய புரட்சி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 10ல் ஒருத்தர் கூட கவுண்டர் கிடையாதுங்க. அந்த மக்கள் எப்படி யோசிப்பாங்க? ஈவன் நடுவில் இந்த கரூர் ஸ்டாம்பேட் டைம்லலாம் வந்து கொங்கு சைடில் வந்து டிவி கரூர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஃபீல்ட் லெவலில். ஒரு சில இடங்களில் சேலம் பார்த்து மாதிரி ஆளுங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஃபேஸ் எடப்பாடிக்கு விட ஒரு சின்ன ஒரு ரீச்ன்றதே டிவி கேட்குது. ஆனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இல்லையான ஒரு சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் தொடர்ச்சியாக ஏதாவது வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட பேசணும். நீங்கள் வந்து தலைவரும் போக மாட்டார், தொண்டர்களாக இருக்கவும் போக மாட்டாங்க. நாங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸில் மூலியமாகவே உங்களை ரீச் பண்ணிடுறோம். இப்போ வரையும் அதான் பண்ணுறாங்க. இப்போ தான் கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர் வீட்டில் வந்து எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய போயினா டெய்லி 20 நிமிஷம். இது வீடியோ பார்த்தாலே போதுமா? சரி, நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், ஜெயிச்சிட்டாரு, சட்டமன்றத்துக்கு போவாரா? இல்லை அது வீடியோ என்ன வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். சட்டமன்றம் பழசாயிடுச்சு, பனையூரில் பக்கத்தில் பனையூர் பவன்லேயே நடத்துங்க. இல்லாட்டி ஒருவேளை ஜெயிச்சா வச்சுக்கோங்களேன், ஆளுநர் என்ன சொல்லுவார்? மக்கள் பவன் லோக் பவன் கேன்சல் பண்ணுங்கள், பனையூர் பவன் இங்கே நான் பதவி ஏற்றுக்கிறேன். இல்லைங்க, நீங்கள் சட்டமன்றத்துக்கு நான் இப்போ பெரம்பூரில் சில பேர் சொல்கிறாங்க, பெரம்பூர் மக்கள் சில பேரோட பேட்டி பார்க்குறது எந்த அளவுக்கு அது ஃபேப்ரிகேட்டடாக இல்லைங்க தெரில. ஒரு மாற்றம் வரட்டுமே, விஜய் தான் வரட்டுமே. சரி வரட்டும், விஜய் உங்கள் தொகுதிக்கு வரமாட்டார், சட்டமன்றத்துக்கும் போக மாட்டார், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பெரம்பூர் நீங்கள் ஏற்கனவே வைக்கிற விமர்சனங்கிறது ரொம்ப பின்தங்கி தொகுதியாக இருக்குன்னு சொல்லி இல்லை. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, மாற்றம் வரட்டுமேன்னு யோசிக்கிறவங்க தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறவங்க வரணுன்றன்னு யோசிப்பாங்க, வராத விஜய் வரணும்னு எப்படி யோசிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதான் சொல்கிறேன், அவங்க ஒரு சினிமா மோகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நடைமுறை சிக்கல் என்னன்னா, இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லாமே வந்து பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க, ஒரு ஆடம்பரமாக இருக்காங்க. ஒரு சில பேரை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. ஆக்சஸே பண்ண முடியல, அவரை பார்க்கணுமா போய் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பார்க்க முடியாது, உதவியாளர் இருப்பார். எம்எல்ஏ பிஏ கிட்ட 10 நாள் வந்துட்டு சரி 11வது நாள் எம்எல்ஏ வருவார், வீட்டு வாசலேருந்து கையெழுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொகுதிகளில் இருக்குது. சரி அப்படி இல்லை, நமக்கான ஒரு எம்எல்ஏவாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பனையூர் வாசலில் கட்சிக்காரங்களே பார்க்க முடியாத ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எப்படி ஏன்னா ஒரு பனையூருக்கே வரமாட்டாருங்க. இப்போ நாளைக்கு ஒரு வேளை கட்சியில் பிரச்சனை, தொகுதியில் பிரச்சனைனா மக்கள் அப்படியா சரி ஒரு பஸ் எடுத்துட்டு எல்லாரும் பனையூர் கிளம்பிவாங்க. நீ வெள்ளிவாக்கத்தில் டிபி சத்திரம் பகுதி மக்களுக்கு இவர் எப்படி நிவாரண உதவி கொடுத்தாரு? பனையூர் கிளம்பி வாங்க கலக்கு கொடுத்தாரு. இதே பெரம்பூர் வில்லிவாக்கம் பகுதிய மக்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளராக போராடிட்டு இருந்தாங்க. இதுதான் போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாரு? அவங்களையும் வாங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த பாரதி போய் திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு கதை. அவர் போய் ஒட்டுமொத்தமாக நாங்கள் போய் திமுக சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா அவங்க எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணுறார். இப்போ இவங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை, சார் தொகுதியில் ஒரு பிரச்சனை, எங்கள் எம்எல்ஏ எங்கே
வாங்க கிளம்பி வாங்க பனையூருக்கு வாங்க. சரி வந்தால் பார்த்துடலாம், அதெல்லாம் பார்க்க முடியாது. பனையூரை பார்த்து நீ கிளம்பி போன. நீங்கள் பாருங்களேன், எல்லா ஆஃபீஸும் நீங்கள் போய் அறிவாலயத்துக்கு போங்க, ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு போங்க, எல்லா ஆஃபீஸுக்கும் போங்க, ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கட்சி வாசலில் ஒரு இன்னைக்கு ஒரு குறைந்தபட்சம் 100 பேர் நின்று ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னப்பா நடக்கும், டீயாவது சாப்பிட்டு ஏதாவது கதையாவது அடிச்சிட்டு இருப்பாங்க. பனையூரை பூட்டி வச்சிருக்காங்க, காத்து வாங்குது. பனையூரை பூட்டி வச்சுட்டாங்க. எலெக்ஷன் டைம் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு ஏன் இங்கே ஹெட் ஆஃபீஸஸ்ல இருந்து எல்லா இதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகும், அங்கே வார் ரூம் செயல்படும். என்ன தலைமை நிலைய செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. நாங்கள் வச்சிருக்கோம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம்ல. நாங்கள் ராஜசேகரம் செட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம்ல. இது வரைக்கும் ஒரு வாயை திறந்து நான் ஏன் செட் ப்ராப்பர்ட்டி சொல்றேன்னா, அவருக்கு பேச தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவரை திட்டக்கூடிய வேட்பாளராக வச்சிருக்காங்க. அந்த தலைமை நிலை செயலாளர் அவர்கிட்ட சாவி கூட கிடையாது. அந்த பனையூர் சாவியும் புசி ஆனந்த் எடுத்து பாக்கெட்டில் வச்சிருக்காரு. அவர் வந்து எப்போ திறப்பாரோ அப்போ தான் திறக்க முடியும். அவர் திருச்சி இவர் கூட போயிருக்காரா, விஜய் கூட அங்கே போயிடுவார். இப்போ நாளைக்கு வந்து அண்ணே அவசரமாக சாவி திறக்கணுன்னே, டீனர் கிளம்பி வாயா, நான் எங்கேயாவது நிற்கிறேன் அப்படி கூட சொல்ல மாட்டார். நான் கிளம்பி வரேன், வெயிட் பண்ணுவார். எதுக்கு உனக்கு ஆஃபீஸை திறக்கணும்? நீங்கள் எல்லாருக்கும் இங்கேருந்து நோட்டீஸ் கொடுக்கணும், இங்கேருந்து வேட்டி அனுப்பணும், இங்கேருந்து துண்டு அனுப்பணும், இங்கேருந்து மெட்டீரியல்ஸ்லாம் சப்ளை பண்ண வேண்டியது அவசியம் இருக்குன்னே. இங்கே ஒரு வார் ரூம் செயல்படுதுனே, அந்த வேட்பாளர் என்ன பண்ணுறான்னு தெரியல, இந்த வேட்பாளர் என்ன இப்போ பாருங்களேன். நீங்கள் 6ஆம் தேதி சாயந்தரம் எத்தனை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கன்னு தகவலே உங்களுக்கு தெரியாது. அது எத்தனை ரிஜெக்ட் ஆச்சு, எத்தனை ஸ்கூட்டிங்ல அது அடுத்த நாள். அடுத்த நாள் 3 மணிக்கு நீங்கள் வந்து எல்லா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா கட்சி ஆஃபீஸர்ஸ்லையும் வார் ரூம் போட்டு சூஸ் பண்ணி, ஆனால் அவங்க பண்ணார் இவர் பண்ணார் 234 பண்ணிட்டோன்னு இவங்க சொல்லிடுவாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க. டிவிக்கேல ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. புசி ஆனந்த் நானே மறந்துட்டேன் சொல்லுவார். அவர் பண்ணிட்டாரா? பண்ணல இல்லை இன்னும் புசி ஆனந்த் நான் பார்க்கல. இன்னும் வில்லிவாக்கம் பார்த்தேன், அவர் பண்ணிட்டாரு. சீரர் நிர்மல்குமார் போயிருக்காரு. தலைகளாக இருக்கிறவங்கள சொல்லி சொல்கிறேன். மற்ற வேட்பாளர்கள் ஈஸியாக சரவணன் பார்த்து ஃபோட்டோ போட்டிருந்தார், போகிறேன்னு சொல்லியிருந்தார். அதை தாண்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். மற்றவங்கலாம் எத்தனை பேர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண ஒரு நாள் தான் இருக்கு. இன்னும் திங்கட்கிழமை விட்டா முடிஞ்சு போயிடுச்சு. அதில் திமுக சதி பண்ணிட்டாங்க. 6ஆம் தேதி 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணி திமுக சதி பண்ணிச்சு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸ்க்ரூட்டினி டைம் அந்த ஒரு பேக்கப் பிளானுக்குள்ள வேற ஏதாவது வச்சிருக்கோம். இல்லை இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டம்மி வேட்பாளர்னு ஒன்று இருக்கு. இப்போ பெரம்பலூர் டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்களா என்ன? போடணும்ல. மற்ற தொகுதியில் அதை பற்றி அவேர்னஸ் இருக்குமான்னு போடணும்ல. இப்போ யூஸ்வலாக சில பேர் வந்து ரொம்ப சேஃபாக குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு ஆள், இப்போ சீமான் அண்ணன் என்ன பண்ணாரு, என்னதான் கட்சிக்காரர் நிறைய பேர் இருந்தாலும் ஒய்ஃப் பேரை போட்டாரு. அதே மாதிரி விஜய் ஒய்ஃப் பேர் போட முடியாது. அப்போ அட்லீஸ்ட் வேற யாராவது ஒரு பேரை போட்டிருக்கணும்ல. சும்மா இருக்கிற ஒருத்தர் யாரும் கிளம்பி வாங்கப்பான்னு சொல்லி போடணும். அதுவும் போடலை. இவங்க விஜயே போடலைங்கும் போது மற்றவர்கள்லாம் அந்த ஒரு நாலேஜ் இருக்குமானே தெரியல. அதான் ஒருத்தர் நிற்கிறாரு, எதுக்கு டம்மி கேட்டகரி கான்செப்ட் இருக்கானே இவங்களுக்கு தெரியல. முதல்ல அதான் சொல்றேன். இப்போ திமுக வந்து 10 டம்மியை போடுவாங்க. அவங்க ஒரு கணக்குக்காக போட்டு வைப்பாங்க. நாளைக்கு நமக்கு தேவைப்படும், போடு உட்காரணும், நம்ம பூத் ஏஜென்ட்ல உட்காரணும், பூத் ஏஜென்ட்ஸா உட்காரணும். அதுக்கு பூத் ஏஜென்ட் ஒண்ணு சப்போஸ் கேண்டிடேட் ட்விஸ்ட் ஆயிட்டு வேற கட்சி மாறி போடுறாங்க, அதெல்லாம் போடுவாங்க. இவங்க ஒரு டம்மி கூட போடுறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ப்ராசஸ் என்னங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. ஏங்க நீங்க இந்த கட்சியில இருக்க செங்கோட்டையன் அவர்களை தவிர வேற யார் எலெக்ஷன் ப்ராசஸை பார்த்துருக்காங்க? ஆதவர்ஜுனா கதை விடுறாரு. கூப்பா கிருஷ்ணன் பார்த்திருப்பாரு, மேபி குமரசன் பார்த்திருப்பாரு, ஜேசிடி பிரபாகர் பார்த்திருப்பாரு, பிஎஸ் பாபு பார்த்திருப்பாரு. நீங்க இவங்களை தவிர அதிமுக வந்து இந்த பெரிய தலைகளை தவிர அதிமுக ஏற்கனவே ஏதோ இருந்தவங்களை தவிர இந்த டிவிக்கு கோர் டிவிக்கில் இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது, இதை நம்ம செய்யணும், ஃபாலோ பண்ணணுங்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? என்னோட தெரியுமா? இப்போ நீங்கள் முடித்த உடனே அவர் பெரிய புக் எடுத்து கொடுப்பான். சார் 3 days ஒன்ஸ் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம் கலராக கொடுப்பாங்க. இதில் வந்து பில்ஸ் அட்டாச் பண்ணுங்கள் சார், இதில் பேங்க் அக்கௌண்ட் எழுதுங்க சார், இதில் பேலன்ஸ் எழுதுங்க சார். இதெல்லாம் பெரிய வேலை. இது நீங்க கையில இருந்து செலவு பண்ண முடியாது. இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் தனியா ஓபன் பண்ணிருக்கணும் நேரம். ஆமா, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அஃபிடவிட் ஆரம்பிக்கிறப்ப அது கொடுத்தா பண்ணணும். சோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் நீங்க ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும். இல்ல ஒருத்தர் கையில இருந்து காசு கொடுத்தாரு, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. சைன் வாங்குனியா, பில் இருக்கா, வவுச்சர் புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நோட்டீஸ்ல எஸ்எல்ஆர் நம்பர் போட்டியா, போஸ்டர் ஒட்டணுமா, பர்மிஷன் வாங்கினியா, கலெக்டர்ட்ட பர்மிஷன் வாங்கினியா, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸர்ட்ட பர்மிஷன் வாங்கினியா, எத்தனை பேர்ட்ட வாங்கியிருக்கேன், அது கீழே நம்பர் எழுதுறியா, இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு நோட்டீஸை நீங்கள் நம்பர் போடாமல் வெளியே கொடுக்க முடியாது. கொடுத்தோன்னா பெரிய அது பிரச்சனை ஆகிடும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போது தனியாக ஒரு கேண்டிடேட் அவர் மட்டும் நின்றுட்டுருக்காரு. அவர் நாளைக்கு என்ன சும்மா மீட்டிங் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் கேண்டிடேட் நிற்கும் போது நாங்கள் இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சீஃப் ஏஜென்ட்டாக போட்டுருவாங்க. சீஃப் ஏஜென்ட் நீ போயா, நீ எல்லா வேலையும் போய் பாரியான்னு சொல்லி நாங்களாம் விட்டுருவோம். நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சார் என்ன சும்மா தான் சார் இருக்கீங்க மீட்டிங். இன்னொன்று அந்த ப்ராப்பர் லெட்டர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கட்சிக்காரங்களை ட்ரீட் பண்ணுறதும்
ஒரு சின்ன பார்ட்டிஸை ட்ரீட் பண்ணுற விதமே வேற. சார் வந்துட்டீங்களா சார்மா? வந்துட்டேன், இந்த லெட்டர் பிடிங்க சார்மா. ஏன்னு சார் இது உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு டைம் இல்லை, நீங்கள் வாங்கிக்க சார், கோச்சிக்காதீங்க சார்மா. ஆக்சுவலி இந்த பேலட் பாக்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங்க்கே வந்து அத்தனை வாட்டி கால் பண்ணுவானுங்க. அது சார் டெஸ்ட் பண்ணுங்க சார், கரெக்டாக விழுகுதான்னு பாருங்க சார், உட்காந்து குத்துங்க சார், அதெல்லாம் நடக்கும். அந்த இது லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி உள்ள வைக்கிறப்ப பேர் கரெக்டாக இருக்கா சார், கரெக்டாக இருக்கா, ஜோசப் விஜய் கரெக்டாக இருக்கா சார், சின்ன கரெக்டாக இருக்கா சார், டிவிக்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கா சார், பாருங்க சார், அதெல்லாம் செக் பண்ணிங்க சார். இவ்வளோ இருக்கு வேலை. இல்ல சின்ன பண்ணி வேணும் பர்பஸ்ஃபுல்லா மிஸ்டேக் பண்ணிட்டு பிரிண்ட் ஆகி வரதுக்கு ஒரு நாள் ஆகும் சார், வெயிட் பண்ணுங்க சார், திருப்பி ஒரு நாள் கூப்பிடுறேன் சார். அப்படி ஸ்க்ரூட்டினிக்கு நீங்க வந்து ஒரு 3 மணிக்கு வாங்கன்னு சொன்னா 7 மணி 8 மணிக்கு யாருக்காவது ஒருத்தர் பிரச்சனைனா வெயிட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து தான் வரணும். அவ்வளோ குறிப்பா அந்த ஏனோ கிட்ட சைன் வாங்கி அதை எடுத்துட்டு போயிட்டு எலெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட வெயிட் பண்ணி சைன் வேலைகள்லாம் இருக்கு. என்னென்ன வேலை இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா, சொல்லி கொடுக்கலைன்னா நீங்க அதுக்கு ஏற்ற லீகல் விங்கும் உங்கள்கிட்ட இல்லை. இதை தாண்டி எஸ்எஸ்ஓ இந்த ஃபைல் கொடுப்பாங்க தெரியுமா? ஆமா ஆமா, ஸ்டாச்சுரி அப்சர்வேஷன் டீம். அவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்குது மேட்ச் ஆகுதா, எங்க மேட்ச் ஆகுது, சப்போஸ் மேட்ச் ஆகலாம் எந்த இடத்துல, சரி அப்ரூவ் பண்ணி நீ சைன் பண்றியா பண்ணலையா, அதுக்கான கணக்கு. அது ஒன்று நீங்க இப்போ இவர் சுவிதா ஆப்ல போட்ட மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரும் நீங்க வந்து டோர் டு டோர் கேம்பெயினுக்கு இது அப்ளிகபிள் இல்லை. மற்றபடி எல்லா கேம்பெயின் வண்டி ஜீப் எடுத்துட்டியா, ஜீப்ல ஏறி நின்னுட்டியா, எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் போயிட்டு இருக்கு, அந்த வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, ஆர்சி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, அப்ளிகேஷன் இதுக்குமே திருப்பி சுவிதா ஆப்ல அந்த வண்டிக்கு தனியா நம்பர் போட்டு ஆர்சி பண்ணணும், போட்டு இது பண்ணிருக்கோம். இதை பண்ணிட்டு நீ அந்த நேரத்துல நீ சொல்ற நேரத்துல நீங்க போனீங்கன்னா அங்க 2 வீடியோகிராஃபர் நிப்பான். கரெக்டா வந்துட்டீங்களா, ஏதாவது இல்லீகலா தான் இருக்கா பாருப்பா, பூசல கரெக்டா கொடுக்குறாங்களா செக் பண்ணுப்பா, எத்தனை கொடி இருக்கு எல்லாம் பார்ப்பாங்க, எத்தனை பேம்ப்ளெட் இருக்கு, அதுக்கான அமௌண்ட் வந்து இதுல இவ்வளவு வேலைகள் இருக்கு. இதெல்லாம் உண்மையிலேயே ஒருவேளை அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் முன்னாடி இந்த கதையெல்லாம் கேட்டிருந்த வீடியோ பார்த்தேன், ஐயோ வேணாம் சாமி, ஐயோ சாமி, விஜய் மாதிரி கையெடுத்து கூப்பிட்டு தயவு செய்து இதில் விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது எதுவுமே தெரியாதுங்க உங்களுக்கு. ஆனால் சொல்கிறது என்ன, நாங்கள் சிஎம் ஆக போகிறோம். நீ கேண்டிடேட்ஸ்க்கே ஆள் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சீஃப் ஏஜென்ட் கிடைக்கல, கூட போகிறதுக்கு ஆட்கள் கிடைக்கல, திணறிட்டு இருக்கீங்க ஃபீல்டில். டீ காசு டிஃபன் காசு பில்லுலாம் அட்டாச் பண்ணணும். நீங்கள் சும்மா இல்லை அதெல்லாம் ஒன்றுமே செலவு பண்ணல அப்படின்னா அவன் ஃபோட்டோ எடுத்து காமிப்பான். அப்பா இந்த டீ குடிச்சிட்டு இருக்க ஒரு 10 பேரோட சேர்ந்து இதுக்கு என்னப்பா செலவு, உன் கூட ஒரு 10 பேர் பைக்கில் பெட்ரோல் போட்டு வந்திருக்காங்க, இது யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. நாளைக்கு நீங்க ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப எலெக்ஷன்ல நிக்க முடியாது நாளைக்கு. நீங்க ஆக்சுவலி இப்போ விஜய்க்கு அது சிக்கலா வரும். ஏன்னா போற இடத்துல பின்னாடி அவ்வளவு வண்டி வருது, அவ்வளவு கூட்டம் வருதுன்னா எல்லா வண்டியோட என்ன பண்ண போறாரு தெரியல, என்ன பண்ண போறாரு இதெல்லாம் உள்ள ஒரு பார்ட்டி கணக்குல தள்ளி விட போறாரா, இது இண்டிவிஜுவல் பேர்ல தான் ஒரு ஆக்சுவலி இண்டிவிஜுவல் அவர் கான்ஸ்டிட்யூன்சி கேண்டிடேட் பேர்ல தான் பார்ட்டி பேர்ல ஏதா தந்தா அவங்க பர்மிஷன் வாங்குவாங்க, பொது கூட்டங்கள் அதுக்கு தான் போகும். இவர் தான் ஸ்பெஷல் ஸ்டார் ஸ்பீக்கர், இவர் வராரு அப்ப ராலி பண்றோம், அப்போ பார்ட்டி கணக்குல போகும். இண்டிவிஜுவலா இவர் பிரச்சாரத்துக்கு போறாருன்னா பெரம்பூர்ல திருச்சியில இவர் கணக்குல தான அஃபிடாவிட்டே எங்களுக்கு ஃபீல் பண்ண தெரியல. இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்கடா, அதனால தான் நான் ரொம்ப ஃபேமஸ்னு விஜய் நிற்காம பேசாம போயிடுங்க, நின்று தோத்து திரும்ப சினிமாவுக்கு போய் தோத்தர் வந்திருக்காரு பார் சொல்லி உங்களை வந்து ஓட்டு வாங்க வேண்டாம் முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. பெரம்பூர்ல இந்த ஒரு குற்ற வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இல்லை அது வந்து டைம் இருக்குங்க. அது ஏன்னா ஸ்க்ரூட்டினி வரைக்குமே நீங்கள் ஆக்சுவலி ஃபைல் பண்ணலாம். நீங்கள் வந்து நாமினேஷன் பேப்பர்ஸை மட்டும்தான் அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி 3 மணிக்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் அஃபிடாவிட்டை கூட கொஞ்சம் லேட்டாக கொடுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரூட்டினிக்குள்ளே போய் சப்மிட் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. விஜய் 2 மனு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே, இன்னும் 4 மனுக்கள் வரைக்கும், அதாவது ஒரே கான்ஸ்டிடுவன்சியில் மறுபடியும் மல்டிபிள்ஸாக போடலாம். எல்லா பார்ட்டிஸும் பண்ணுறதான். ஆனால் என்ன சில பேர் வந்து நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போமோட டவுட்டில் சில பேர் போடுவாங்க. இவர் ஆக்சுவலி மிஸ்ஸே பண்ணியிருக்காரு. அப்போ மதுரையில் அந்த கூடல் கோவிலா அதில் கூட கோவில் அதில் வந்து போட்டது இது போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஃபைல் பண்ணணும். பட் அது கோத்ரூ ஆகிடும், அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் ஆனால் விஜய் இப்படி பண்ணியிருக்கும் பொழுது மற்ற வேட்பாளர்களுக்கு இருக்க சிக்கல்கள் ஒரு வேளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது யார் ஃபேஸ் பண்ணுவான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் மற்ற கட்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் போக முடியாது, சீஃப் ஏஜென்ட் தான் போவார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேலை பாருங்கன்னு கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் தான் அவ்வளோதான் போவார். சீஃப் ஏஜென்ட் போட்டு 10 பேர் கூட நிற்பான். என் மனு ரிஜெக்ட் பண்ணுறியா நீ, சிலரில் மிரட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதிமுக அது நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது மனுவை உள்ள கொடுத்தே ஆகணும். விஷால் நடுவில் ஒரு வாட்டி எலெக்ஷன்ல நினைக்கிறேன், ஆளை தூக்குனாங்களா இல்லையா, 8 பேர் தொகுதி ஆளை தூக்குனாங்களா இல்லையா, அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா. விஜய் கட்சியில் இப்போ ஒரு வேட்பாளர் போய் உள்ள நிற்கிறாரு, காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஃபைட்டே பண்ண முடியாது அவரால். யார் கூட நின்று பேசுவா, லீகல் பாயிண்ட் சரிமா டைம் முடிஞ்சு போயிடும். தம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் போட்டு பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஃபைட் பண்ணுறேன் அப்படியா, சரி எல்லாரும் வழக்கமாக ஒன்று பண்ணுவாங்க, அந்த வாசலில் நின்று 4 கோஷம் போட்டு போ கிளம்பு, அதான் உன்னால் பண்ண முடியும். ஃபோட்டோகிராஃபர்லாம் வருவாங்க, மீடியாவுக்கு பேட்டி கொடு, கிளம்பு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண, நான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் பவர்ஃபுல்லான ஆளுங்க, என்னை தாண்டி நீ ஒன்றுமே பண்ண முடியாது, போயிட்டு வா, அவ்வளோதான். இது யார் கூட நின்று இதை ஃபேஸ் பண்ணுவா. நீங்கள் நாளைக்கு போலிங் பூத்தில் யார் உட்கார போகிறாங்க, அதுக்கு ஒரு தனியாக ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து, சார் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் பெரிய அவங்க பேட்ச் கொடுப்போம், நாங்கள் இதுக்கெல்லாம் நீ கரெக்டாக வந்துருங்க. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற ஆள் தான் நீங்கள் பேர் கொடுக்க முடியும், பக்கத்து கான்ஸ்டிடுவன்சியில் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சிலர் வேட்பாளர் அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இல்லாமல் இருப்பான்.
சார் நாளையோட நீங்க கிளம்பிருங்க சார், 5 மணியோட நீங்க கிளம்பிருங்க சார் வாங்கி. ஆமா வெளியே obviously அதுதான். வெளியூர் அன்னைக்கு தங்க கூடாது, வெளியே போட்டுருவாங்க. வேட்பாளருக்கு அந்த வேட்பாளர் தங்களை சொல்றேன், வேட்பாளர் சும்மா சொல்றேன். வேட்பாளரை தாண்டி வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கான்னு அவங்க வச்சுக்கோங்களேன், கூட இருக்கிறவங்க தங்க கிளம்பு 5 மணி ஆயிடுச்சா நீ கிளம்பு. உன் கான்ஸ்டன்ஸ்ல இருக்கவர் தான் வந்து போலிங் பூத்தில் நீ உட்கார முடியும். நாளைக்கு கவுண்டிங் ஏஜென்ட்டாகவும் அவன் தான் இருக்க முடியும், போலிங் ஏஜென்ட்டாகவும் அவன் தான் இருக்க முடியும். இதெல்லாம் இருக்கு. கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி உட்கார வச்சு அவங்க வந்து 4 கட்சி பேர் எழுதி எப்படி இதை ஒவ்வொரு ரவுண்டும் எப்படி நோட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஆக்சுவல் வித் இது வச்சிருப்பாங்க. இவங்க பண்ண அன்னைக்கு இவங்க டிக் பண்ணியிருப்பாங்க, போலிங் ஆகிற அன்னைக்கு டிக் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம ரொம்ப சத்தமாக சொல்லுவார் வரிசை சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் அப்படி சொல்லுவார், நம்ம டிக் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு புரியாது, இவன் ஏன் டிக் பண்ணுறான், அதான் ஆள் தான் வந்துட்டானே, அதான் எலெக்ஷன் கமிஷன் டிக் பண்ணுது, இவன் ஏன் டிக் பண்ணுறான், இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இவனுக்கு நீங்கள் ப்ராப்பராக பூத் கமிட்டி ட்ரைனிங் கொடுத்து தம்பி இப்படி உட்காரணும், உள்ளே வருவார், இந்த ஓட்டை நீ பார்த்தாலே உனக்கு தெரியணும் இது நம்ம ஓட்டா டிஎம்கே ஓட்டா ஏடிஎம்கே ஓட்டா கணக்கு பண்ணி நீ பிற்காலத்தில் இது சரியாக வருதான்னு டேலி பண்ணி பார்க்கணும். உனக்கு ஓரளவுக்கு உனக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிடணும். இத்தனை பேர்கிட்ட இது ஓட்டு கேட்டிருக்கோம், இவ்வளோ டிஎம்கே ஓட்டுனா இவ்வளோ வந்திருக்கு, அதே இது ஆக்சுவல் ரிட்டர்ன் ஃபைல் ஆகுது. இன்னொன்று ஒரு 3-4 மணிக்கு என்னையா 1000 பேர் இருக்கிறதுல 600 பேர் தான் வந்திருக்காங்க, மீதி ஆளுக்கு ஃபோன் பண்ணியாம வைங்க, ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வா, லஞ்சிலே சொல்லிடுவாங்க. 1.5 மணி நேரம் ஆளை போய் கூட்டிட்டு வா, நம்ம வண்டியில கூப்பிட்டு எலெக்ஷன் கமிஷன் பார்ப்பாங்க, நீ அந்த முக்கத்துல இறக்கி விட்டு ஆளை கூட்டிட்டு வா. இது நடக்கும். இதுக்கு வெளியில ஒரு டீம் உட்காந்துருக்கும், அந்த டீம் வராதவங்கள ஏன் இவ்வளவு பேர் வரல, என்ன காரணம் அப்படிங்கறது பார்ப்பாங்க. 5 மணிக்கு மேல எல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாரும் கிளம்பி போங்க, எத்தனை பேர் வரல, சரி 10 குத்து குத்தலாமா, இது நடக்கும். என்ன மிஷின்ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், முன்னாடியில இப்படி இப்படி குத்திட்டே இருப்பாங்க, கேமரா இருக்கிறதுனால சில அதுல கொஞ்சம் இல்ல, அது கொஞ்சம் சமமா பிரிக்கிறதுக்கான வேலைகள்லாம் இருக்கும். அந்த இடத்துல இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, தம்பி நீ கிளம்புன்றாங்க. ஒருவேளை நீங்க அதெல்லாம் தாண்டி போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் 10 பேரை போட்டு வச்சு நீங்கள் ஆள் மாற்றிட்டே இருப்பாங்க, பேட்ச் வச்சு மாற்றிட்டே இருப்பாங்க. இவன் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பான், ஏன்னா சாப்பிடாம இருக்க, வாடா இப்போ பிரியாணி சாப்பிட்டு வரலாம்டாமைங்க. ஆனால் பிரியாணி என்ன இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, உங்களை போய் எங்கள் தலைவர் டிஎம்கே தப்புன்னு சொல்லிட்டு இருக்காருடம் பாவே, தீய சக்தியா இருக்கீங்க, நீங்கள் நல்ல சக்தி, நீங்கள் உங்களை போய் தீய சக்தின்னு சொல்லிட்ட மேடம். இல்லை ஒரு என்னடா மட்டன் பிரியாணி சாப்பிட்றியா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. நம்ம ஆட்களே கொண்டு வந்து ரெடி பண்ணி நீ சாப்பிட்ற, ஏடா விட்றா நம்ம விஜய் தானடா வந்துடுவாரா, கவலைப்படாராம்மா. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது எதுவுமே தெரியாமல் நாங்கள் வந்து சும்மா தீய சக்தின்னு சொல்லிட்டா போதும், நான் வேனில் ஏறி எங்களை 10 பேர் ஃபாலோ பண்ணிட்டா போதும் அப்படின்னு வேற ஒரு மாய உலகத்தில் இவங்க வாழ்ந்துட்டு, ஒட்டுமொத்த கட்சி மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ரியாலிட்டி எல்லாமே அரசியல்னா என்ன, மேபி என்னன்னா விஜய் நிற்பாராங்கிறது பெரிய டவுட் தான். அதுக்கு பிறகு இந்த களத்தில் நிற்பாரா, ஏன்னா நீங்கள் பாருங்களேன் 19 நாள் இருக்கும் போதே அரை மணி நேரம் வெயில் அடினா 2 நாள் ரெஸ்ட் கேட்குறாப்புல. 4 மணி ஐயோ 4 மணி ஆயிடுச்சா வீட்டுக்கு ஓடணும்னு ஓடுறாரு. நீங்கள் எல்லா இப்போ நீங்கள் சவுத்தெல்லாம் போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக நல்லா வெயில் அடிக்குது, கேண்டிடேட்ஸை ஏற்றுறதில்ல, கேண்டிடேட்ஸ் யாருன்னு இவருக்கு தெரியல, தொகுதி யாருன்னு தெரியல. இதெல்லாம் போய் என்ன பிரச்சனை பேசுவார், மறுபடியும் தீய சக்தி திமுக. ஆனால் நேற்று விஷயத்தில் நேரு பற்றிலாம் கொஞ்சம் பேசுகிறேன். நீங்கள் அதான் நான் என்ன சொல்கிறேங்க, நீங்கள் திருச்சி போயிட்டீங்க, காவேரி பற்றி பேசவே இல்லை, நீங்கள் விவசாயிகள் பற்றி பேசலை, டெல்டாவில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசலை, திருச்சி மாநகராட்சி குறித்து பேசலை. நீங்கள் இவர் ஊழல் மட்டும் பேசிட்டு முடிச்சிட்டார், அது மட்டும்தான் பிரச்சனையா? ஊழல் பெரிய பிரச்சனை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் ஒத்துக்கிறேன். கேஷ் ஃபார் ஸ்கேம்ஸ் ஒரு பண்ணிட்டு இருக்காரு, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஊழல். மற்ற பிரச்சனைகள், திருச்சிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், திருச்சி கிழக்கு நான் ஏன் சூஸ் பண்ணேன், இங்கே மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இனிகோ எருதிராஜ் ஏன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் என்ன தேர்ந்தெடுக்கணும், சிட்னிங் எம்எல்ஏ அவர். இன்னொன்று அவர் திமுக இல்லை, முதல்ல கிறித்துவ நல்லெண்ண இயக்கம் ஆரம்பித்து அதில் ஓட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் திமுக வர்றாரு. அவரை பார்த்துட்டு அவர் ஓட்டு அவர் கொடுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய் சூஸ் பண்ண இதே இது போல தப்பு சார். இங்கே கிறிஸ்டியன் ஓட்ஸ் இருக்காங்க சார், நீங்கள் இவ்வளோ நாள் என்ன கதை சொன்னோம், விஜய் இஸ் அ நியூட்ரல் லீடர், கேஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல். நானே இப்போ இன்றைக்கி நான் தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்போ எங்கள் கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியாக இருக்கான்னு பாருங்க, அங்கே போய் நிற்கலான்னு சொல்லி சொன்னால் அப்படி யார் ஏமாத்துற, ஊரை எதுக்கு ஏமாத்துறீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருந்துச்சுல, இந்த கோஸ்டல் பெல்ட்டில் நிற்பார், நாகப்பட்டினத்தில் நிற்பார், அது எங்கே போச்சு, அது என்னாச்சு? நல்ல ஐடியா சொல்லவா, உண்மையிலேயே அஜிதா அவங்களுக்கு சரியான மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுத்து தூத்துக்குடியில் போய் விஜய் நிர்வாகி ஜெயிச்சிருப்பார். ஆப்வியஸ்லி அதுதான் சரியான சாய்ஸாக இருந்திருக்கும். இந்த முட்டாள்கள், இந்த புஷியானந்த் மாதிரி முட்டாள், ஜான் மாதிரி முட்டாள்கள், நீங்க ஆக்சுவலாக அந்த எலெக்ஷன் அஜிதா சென்ட்ரிக் எலெக்ஷனாக இருக்குங்க. இங்கே அவங்க பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. விஜய் அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்து, இதாம என் தொகுதி எனக்கான வேலை உயிரை கொடுத்துருப்பாங்க அவங்க. ஆனால் உனக்கு என்னன்னா, உனக்கு உயிரை கொடுக்க நான் வேறு யாருன்னா உயிரை கொடுக்க போகிறேன் அப்படின்னு வேலை பார்த்துருப்பாங்க. அதை கரெக்டாக சூஸ் பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் புஷியானதுக்கு அஜிதாவை பழி வாங்கணும், திருப்பூரில் கார்த்திகை பழி வாங்கணும், இங்கே இவனை பழி வாங்கணும், இங்கே அவனை பழி வாங்கணும். எனக்கு பழி வாங்குறதா முதல்ல முக்கியம், எனக்கு அடுத்தது காசு முக்கியம். இது ரெண்டு தான் எங்களுக்கு பிரதானமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் விஜய் என்ன போனால் நமக்கு என்ன, அவர் வெள்ளம் தானே வரட்டு கேட்பாங்க, அவர் வெளில வர மாட்டார். அவருக்கு என்ன, விஜய் தோத்தா சினிமா நடிக்க போயிடுவார்,
நம்ம பழையபடி நம்ம பிளாக்ல டிக்கெட் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ஆக்சுவலி அந்த ரெவன்யூ தான் அவங்க பார்க்குறாங்களோ ஒரு கேள்வி. உண்மை பசியானது உண்மையிலே 23 பயங்கர ரிலீஃபாக இருப்பார். அப்போ தலைவர் மறுபடியும் தளபதி அட்லியை பார்த்துக்கலாமா, இல்லை வந்து இந்த அஸ்வந்த் மாரிமுத்து கூட கேட்டாப்ல, அதே போயிடுமா தளபதி, சரி வர சொல்லுங்கண்ணா 2 பேரும் கதை கேட்போம், அடுத்த 5 வருஷம் கேட்பேன் கதையில் கேட்டுட்டு தான் இருக்கார் அவர். நல்ல ஒரு ரீஎன்ட்ரிக்கான ஒரு இதாக ஜனநாயகம் வேறு இப்போ முதல்ல அதை மேலே முடிச்சு விட்ருவோன்னா, அது மேலே ரிலீஸ் ஆகட்டும். அதில் வேறு இப்போ என்னென்னா எல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படியாவது எம்சிசி இருந்தால் ரிலீஸ் ஆகாது, பட் ஏப்ரல் 23 30 எப்படியா ரிலீஸ் பண்ணாமல் துடிக்கிறாங்க. ஏன்னா 5ஆம் தேதி படம் வந்துச்சுன்னா ட்ரோல் மெட்டீரியல் அது மாறிடும். ஆமாம், ஏன்னா நீங்கள் தளபதி விஜய் தான் போட முடியுமே தவிர விஜய் எம்எல்ஏன்னு கூட போட முடியாது, முதல்வர் விஜய் போடவே முடியாது. திமுக அதிமுக நாம ஜாலியா இருப்பாங்க, அச்சு செய்வோம் அண்ணா சீர ஆரம்பிப்பாங்க. இதுக்காக படத்துக்கு போய் பார்த்துட்டு இன்னொரு படத்தோட ட்ரைலர் ஒன்று வந்துருச்சு, தங்க நட்சத்திரம், அதுல செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க ஒன்று என்ன சொல்றாங்க, இந்த படத்துக்கு தடை விதிக்கணும். நான் சொல்றேன் அது என்ன டிடிடியா TN20 இல்ல முன்னாடி தம்பி தலைவர் அந்த படம் வரும்போது இனிச்சுதா உங்களுக்கு? அந்த படம் வரும்போது அந்த டயலாக் இனிச்சுதா? இது உனக்கு கசக்குதா உனக்கு? நீ தான் சினிமா பார்த்து சினிமால இருந்து ஏன் வாழ்க்கை எடுக்கிறீங்க? நீ தானே இப்போ டயலாக் பேசுன. இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? இந்த படத்தை தடை செய்ய வேண்டும். ஈஸியை அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகை சீன் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு கமெண்ட் அது என்ன கதை? அவன் எல்லாம் எழுதுறான் ஈஸியை இந்த படத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும். ஏன் அந்த படத்தில் நடிக்கிறவங்க யாராவது வேட்பாளர் நிற்கிறாங்களா? இல்லை. அந்த படத்தில் வந்து நேரடியாக உதயசூரனுக்கு வாக்களியுங்கள், இரட்டலைக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? தங்க தளபதியும் இல்லை, உச்ச நட்சத்திரமும் இல்லை, இங்கிருந்து தங்கத்தை ஓட்டிட்டு வந்து அங்கே நட்சத்திரம் பிடிங்கிட்டு தங்க நட்சத்திரம்னு பிடிச்சிருக்கீங்க. நீ ஒன்று செய்யும் போது அவன் திரும்ப செய்வானா இல்லையா? உன்னோட பர்ஃபார்மன்ஸ் செய்வானா இல்லையா? அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? அப்படி ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. எந்த படம் வந்தாலும் தளபதி அடிக்க முடியாது. இந்த படத்தை வச்சு எலெக்ஷன் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஒரு படத்தை வச்சு இவங்க எலெக்ஷன் முடிச்சு விட்ருவாங்க. நீ அந்த படத்துக்கு அவர் ஜனநாயகம் என்ன சொல்றாரு? கூட்டுச்சதி, கூட்டு சூழ்ச்சியா? கூட்டு சூழ்ச்சி. யாரு கூட்டு சூழ்ச்சி பண்ணாங்க? அது சொல்ல வேண்டியதானே. யாரு கூட்டு சூழ்ச்சி பண்ணாங்க? கூட்டு சூழ்ச்சின்னு அவர் யாரு முதல்ல சொல்றாரு? வாயை திறந்து பாஜக சதி செய்தது, சிபிஎஃப்சி வேணும்னே இந்த படத்தை முடக்கினாங்க. திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னுமா உங்களுக்கு பயம்? ஏங்க நீ தான் கேரியரை விட்டுட்டு வந்துட்டேன் நடத்த கதை சொல்றீங்க. நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேமான்னு அந்த ஒரு சோகமாக ஒரு பொண்ணை பாட வைக்கிறீங்க அந்த விசில் பாட்டில். அவரே வேற பாடார் அந்த பாட்டை. இனி என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாத்தையும் தான் விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல. இல்லை, பாட்டுலையுமே அவரோட ப்ரொமோஷன் மட்டும் தான் இருக்குது, மக்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லையன்ற ஒரு கேள்வி இருக்கிறேன். முதல்ல ஒரு பாட்டு பாடும்போது நான் ரொம்ப சாமானியனா இந்த தோல் மேலே தோல் கை போடுறது, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறது எல்லாம் பண்ணார். எங்கேயாவது பண்ணியிருக்காரு அவர்? இந்த வண்டி விட்டு மேலே இறங்கியிருக்காரா? இன்னும் 10 பவுன்சர்ஸ் பக்கத்தில் நிற்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பவுன்சர்ஸ் இருக்கானு பார்த்துட்டு பயந்துகிட்டே இருக்கார் வாழ்க்கை முழுக்க. அவர் பாஜக பயப்படுறாரு, தன்னுடைய ரசிகர்களுக்கு பயப்படுறாரு, திமுகக்கு பயப்படுறாரு. கமல் மாதிரி பயம்னு தென்னாலி கமல் மாதிரி அவர் பயந்துகிட்டே இருக்காரு, எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காரு. ஆனால் பேசுறதெல்லாம் பெரிய வீராப்பு புலி மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ ஒன்று இருங்க, அவர் என்ன எல்லா இடத்துலையும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நீ கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார் தயவுசெய்து. நீங்கள் உங்கள்கிட்ட திருச்சி உண்மையிலே சொல்ல திருச்சி பேச்சு பாருங்க, உங்கள் கான்ஃபிடன்ஸே இல்லை, பாடி லாங்குவேஜ் ரொம்ப மோசமாக போரா இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க விஜய். டேரக்டர் வேற டேரக்டர் சார். ஆமாம் உண்மைதான். நீங்கள் நம்ம சொல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க விஜய். தோத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோக்கிறலாம் சாதாரண விஷயம் தான். உங்கள் படம்லாம் ஆரம்பத்தில் தோல்வி அடைஞ்சு அப்புறம் வெற்றிலாம் பெற்றீங்களா, அந்த மாதிரி ஒரு பாடமாக எடுத்துகிட்டு போங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணா நான் நன்றி. தேங்க்யூ.